அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாசிப்பை நேசிப்போம் குழு சார்பாக மாதம் ஒரு மகத்தான நாவல் வரிசையில் அ இம்மாதம் ஜூலை மாதத்தில் ஒரு புளிய மரத்தின் கதை நாவல் சுந்தர ராமசாமி எழுதியது. அதை கூட்டாக வாசித்து நம் வலைதளத்தில் அ பலரும் அவர்களுடைய மதிப்புரைகளை பகிர்ந்திருக்கிறார்கள். இன்று அது குறித்த கலந்துரையாடல். அ பாரதி மேம், நீங்க ஆரம்பிக்கலாம். உங்க கருத்துக்கள பகிர்ந்துங்க. ஒவ்வொருத்தரா பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் பாரதி நாராயணன். லாஸ்ட் டைம் வந்து நாகம்மாள்ல வந்து கலந்துக்க முடியலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஒரு சிச்சுவேஷனால கலந்துக்க முடியல. பட் அத பேசணுங்கிறதுக்காக நான் ஏப்ரல் மாதமே அத படிச்சு வச்சிருந்தேன். அதனால இந்த கதையவாது கண்டிப்பா இதுல கலந்துக்கணும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா இது வந்து மேம் அவருடைய ரொம்ப பேசப்படும் கதைகள். சொல்லுங்க, சொல்லுங்க கதிர். மியூட் ஒண்ணு கதிர் இருந்தது. அதான் கேக்குதுங்களா? கேக்குது. பேசுங்க, பேசுங்க. கேக்குதா? கேக்குது. அ பேசுங்க. அவரு அவருடைய ஒரு மிகச்சிறந்த நாவல் வரிசைகள்ல வந்து இந்த புத்தகமும் ஒண்ணு. அ இப்ப வந்து இந்த கதை வந்து நமக்கு தெரியும். எல்லாருமே நம்ம கதை படிச்சுட்டு தான் வரோம். ஆனா, அந்த கதைய அவர் கொண்டு போன விதம் பார்த்தீங்கன்னா, அந்த புளிய மரத்த பத்தி தாமோதரன் ஆசான் வந்து நெறைய சொல்றாரு. விதவிதமான கதைகள், விதவிதமான இதெல்லாம் சொல்றாரு. குறிப்பா அந்த செல்லத்தாயி அப்படிங்கிற அந்த பெண்ண பத்தி சொல்லும்போது, எனக்கு என்ன முரணா தோணுச்சு அப்படின்னா, அந்த பொண்ண வந்து ஒருத்தன் ரேப் பண்ணிடுறான் அப்படிங்கிறப்ப, அந்த பெர்சனுக்காகவே அந்த பொண்ணு கடைசியில அவன தேடிக்கிட்டு, ஏங்கிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அவனுக்காக ஏங்கி, ஏங்கி கடைசியில ஒரு கட்டத்தில வந்து அந்த பொண்ணு அந்த மரத்திலேயே வந்து தூக்கிட்டு இறந்து போயிர்றா. அந்த கதை நமக்கு ஆரம்பிக்கிற அந்த ட்விஸ்ட்டே வந்து அந்த செல்லத்தாயினுடைய மரணம் தான். அப்போ ஒரு புளிய மரத்துல வந்து ஒரு மரணம் ஏற்படுறதுலேருந்து ஆரம்பிச்சு, கடைசியிலயும் அதே இடத்துல ஒரு மரணம். அந்த கூலி ஐயப்பன வந்து அந்த இடத்துல குத்திர்றாங்க. அவரு அவரு அந்த இடத்துல வந்து காப்பாற்றப்படும்போது இறந்து போயிர்றாரு. இந்த ஐயப்பன்ங்கிற அந்த கேரக்டர். அப்போ ஒரு மரணத்துல ஆரம்பிச்சு, அந்த மரணத்துல முடியுது. இடையில வந்து அந்த புளிய மரமும் பட்டு போயிர்றது அப்படிங்கிறது. இது வந்து ஒரு புளிய மரத்தின் கதை தானா அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, இது புளிய மரத்தின் கதை இல்ல. அதை சார்ந்த மக்கள், அந்த வாழ்விடத்துல இருக்க மக்களோட கதை. அந்த புளிய மரத்த சுத்தி, சுத்தி ஜனங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்னு. அ அந்த கதைய சொல்லும்போதே, ஒருவருடைய வீழ்ச்சியிலிருந்து ஒருவருடைய வளர்ச்சிய வந்து அவர் ஆரம்பிக்கிறாரோ! அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்ப கோபால ஐயர் இருக்கிறாரு அப்படின்னா, அவருகிட்ட வந்து காதர் வந்து சேர்றா மாரி காமிக்கும்போது, கோபாலயர் ஐயர் வந்து வீழ்ந்து அதுக்கப்புறம் காதர் எழுந்துக்கிறான். காதல் எழுந்த அவனுடைய வளர்ச்சிய நம்ம பார்க்குறோம். இன்ச் இன்ச்சா ஒவ்வொரு இன்ச்சா அவனுடைய இத சொல்லும்போது, இடையில பார்த்தீங்கன்னா, தாமோதராசன் வந்து புளிய மரத்த பத்தியும், இந்த புலிக்குளத்த பத்தியும், அந்த காடு வந்து அவரு எப்படி அந்த காட்ட ரசிச்சு, அதுக்குள்ள போய் அவரு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், அப்படிங்கிறத பத்தியும், அவர சுத்தி எப்போதுமே ஒரு கூட்டம் இருக்கும். இந்த மாரி பெர்சன நம்மளுமே நம்ம டே டு லைஃப்ல நம்ம பார்த்துருப்போம். யாராவது ஒரு பெர்சன் இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அந்த பெர்சன சுத்தி ஒரு 10 பசங்க இருந்துகிட்டே இருப்பானுங்க. அவர் ஏதாவது ஒரு பேச்சு பேசிக்கிட்டே இருப்பாரு. முக்கியமாக அதுல இரட்டை அர்த்த பேச்சுக்கள் நெறைய இருக்கும். அத அத கேட்கறதுக்குன்னே அந்த பசங்க வந்து கூடவே இருப்பானுங்க. இந்த மாரி ஒரு குரூப் எல்லா இடங்கள்லயுமே, எல்லா ஊர்கள்லயுமே நிச்சயமா இருக்கும். அதாவது மேக்ஸிமம் பேசுறது பெண்கள பத்தி, அந்த ஊர்ல இருக்க வயசு பிள்ளைகள பத்தின பேச்சா தான் இருக்கும். அத கேட்கறதுக்குன்னே அந்த பசங்க ஆர்வத்தோட அவர்கிட்டயே இருப்பாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் ஏஜ்டு பெர்சனா தான் இருப்பாங்க. அவங்கள சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அத படிக்கும்போதெல்லாம் எனக்கு அந்த நினைவுகள் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. ச்சே! இப்படி நம்மளும் இந்த மாரிலாம் ஒரு பெர்சன் எல்லாம் பார்த்துருக்கோம்ல. நான் பார்த்துருக்கேன். அத கடந்து போறப்பவே ஒரு கும்பலா உட்காந்துருப்பானுங்க பசங்க. நான் பார்த்துருக்கேன் அத. அப்ப அது எவ்வளோ ஒரு இயல்பா அத எடுத்து காமிச்சிருக்காருன்னு. அப்ப ஆசன் வந்து நெறைய புளிய மரத்த பத்தின ஸ்டோரீஸ் எல்லாம் சொல்றாரு. கொஞ்சம் மிகைப்படுத்தி, சில மசாலாக்கள் சேர்த்து கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் சொல்லும்போது, இந்த கதை படிச்சு முடியிற வரைக்குமே, நான் வந்து மனசுக்குள்ள வந்து ஒரு கற்பனையான ஒரு பிளேஸ் அதுல ஒரு புளிய மரம் இருக்க மாதிரி, அதுக்கு எதுத்தாப்புல நெறைய கடைகள்லாம் வரிசையில இருக்கிற மாரி, ஃபுல்லா அந்த கற்பனையிலேயே தான் ஃபுல்லா நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். என்னால அத வந்து விஷுவலா பார்க்க முடியுது. அவர் சொல்றப்ப, அந்த ஒரு கடையில இந்த கண்ணாடி சிதறி சிதறி கிடக்குது. காதரோட கடை பலகைனாக்கா, அது கீழ அந்த சிவப்பு துண்டுகள் கிடக்கிறது, வண்ண துண்டுகள் கிடக்குது, கண்ணாடி துண்டுகள் கிடக்கிறது. அந்த முதற்கொண்டு நம்மளால விஷுவலா பார்க்க முடியிற மாரியான ஒரு எழுத்து. அப்படி ஒரு அபாரமான எழுத்து நடை. இடையில எங்க எனக்கு தொய்வா ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அந்த காட பூங்காவா மாத்துறதுக்கு சில வேலைகள்லாம் செய்வாங்க. அத நல்லா அழகா இன்ச் இன்ச்சா விளக்கியிருப்பாரு. அந்த பூங்காவ வந்து எப்படி மாத்துறாங்க, இங்க எப்படி மனிதர்கள் வந்து அத எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஈஸியா மக்கள் வந்து அந்த மாற்றங்கள எப்படி எடுத்துக்கிறாங்க, அத எப்படி அ ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு மாதிரி அழகா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள கொண்டு வந்திருப்பாரு. மக்கள் டெய்லி அங்க வர்றது.
அதாவது புதுசா கல்யாணம் ஆனவங்க வந்து உடனே வந்து அந்த இடத்த வந்து அ இருந்து அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றது. அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள அழகா சொல்லிட்டே வந்திருப்பாரு. அந்த இடத்துல கொஞ்சம் கதை தொய்வா இருக்க மாரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ கொஞ்ச நாள் நான் வந்து போட்டுட்டேன். கதைய போட்டுட்டேன். எனக்கு அதுக்கு மேல ஓடல. ஆனா அதுக்கப்புறம் ஃபுல்லா ஸ்டார்ட் ஆனது எங்க அப்டின்னா, காதர் பாய் வந்ததுக்கப்புறம் தான் கதை வந்து அப்படியே சும்மா ஸ்பீட் எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நல்லாவே அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவர் கரெக்ட்டா கோபால ஐயருடைய வீழ்ச்சியில காதருடைய வளர்ச்சி ஆரம்பிக்குது. காதர பத்தி சொல்லும்போது நெறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அவனுடைய கேரக்டர் நம்ம பார்க்குறப்ப ஒரு தன்மையா, ஒரு பீடி சுத்திக் கொண்டிருந்த ஒரு சின்ன பையன் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும்போது, அவன் வந்து வீழ்ந்தது வந்து அவனுடைய திமிருனால தான். அந்த வியாபாரிகள் வந்து கேட்கும் பொழுது, அந்த பெட்டி எடுத்து குடுத்திருந்தாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிருந்திருக்கும். ஆனா அத செய்யாம, "நீ வந்தா நான் வந்து எடுத்துக் குடுக்கணுமா? கடப்பையன் இல்லன்னா வெயிட் பண்ணி வாங்கிட்டு போ. இரு." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அந்த இடத்துல அவனுடைய ஆணவம் தான். அதத்தான் வந்து அவங்க மாமனார் அந்த இவர் சொல்லியிருப்பாரு. இவன் வந்து ஆணவத்துல தான் அழிஞ்சு போனான். எங்க இருந்தவன நான் எவ்வளோ தூரம் தூக்கி விட்டேன் அப்படின்னு சொல்றது. அவனுடைய மனைவி மேல அவன் ஒட்டுதல் இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு மாரி ஒரு கலவையான கதை. கதையில வந்து எல்லா மசாலாவும் சரிசமமா கலந்து, சரிசமமான ஒரு சுவையோட ஒரு கதைய குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லையா? நான் அப்படி ஃபீல் பண்றேன். இது என்னோட பர்சனலான ஒரு கருத்து. அவ்வளோ ஒரு அழகா அப்படியே ஒரு தொய்வில்லாம போச்சு அதுக்கப்புறம். காதர். காதர் வந்ததுக்கு பிறகு தாமுனுடைய வருகை. தாமுக்கும் அவனுக்கும் இருக்கிற பிரச்சனை, சின்ன சின்ன சண்டை, ஒரு இவன் மாரியே அவன்கிட்ட எந்த நேரமும் சண்டைக்கு போறது. கரெக்ட்டா இவனும் அவனும் சேர்ந்து தேர்தல்ல நிக்கிறது. இதெல்லாம் பார்க்குறப்ப, ஒரு மாரி படிக்கிறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்தது. தாமு வந்து இந்த மாரி கேரக்டர்ஸ் நம்மளும் பார்த்துருப்போம். சின்ன வயசுல நம்மளும் இந்த மாரி ஏதாவது ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். எல்லாத்துலயும் நியாய தர்மம் பேசிக்கிட்டு, எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டு, எல்லாத்துக்கும் முன் வந்துட்டு இருக்கிறது. எனக்கு இதுல என்ன ஒண்ணு நெருடலா இருந்தது அப்டின்னா, தாமுவுக்கும் அவரோட அண்ணன் செல்லப்பனுக்கும் ஒரே மனைவி. அதாவது அதுக்கு ஒரு வார்த்தை அவரு எழுதியிருப்பாரு. "காசு 2 பக்கம் பிரிஞ்சு போகாம இருக்கறதுக்கு தான்யா இந்த ஏற்பாடு" அப்டின்னு சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது எனக்கு. 2 பேரும் சேர்ந்து ஒரே மனைவி. அந்த காசு 2ஆ பிரிஞ்சு போகும். சண்டை வரும், பிரச்சனை வரும். அப்படிங்கிறனால ஒரே மனைவியோட இருக்கிறது. அந்த மனைவிய பத்தியும் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. அப்புறம் காதலனுடைய வளர்ச்சி. தாமு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த சிகரெட் ஏஜென்சிய வந்து எப்படி பிடிக்கிறான்? அப்படிங்கிறத வந்து அப்படியே சின்ன சின்ன ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு வந்து நமக்கு காமிச்சிருப்பாங்க. கரெக்ட்டா அந்த டைம்ல காதர் கொஞ்சம் ஆணவத்தோட நடந்துக்கிறதும், தாமு கரெக்ட்டா அந்த டைம பயன்படுத்தி அந்த ஏஜென்சிய தான் கைக்கிட்ட வாங்கிக்கிறது. அவன அவன் அடுத்து தேர்தல் நின்றுவான். அவன வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இசக்கி வந்து செய்ற சில வேலைகள், இது எல்லாமே ஒரு மாரி எப்படி சொல்றது? ஒண்ணோட ஒண்ணா ரிலேட்டடா கொண்டு வந்து கரெக்ட்டா அந்த முடிச்ச கரெக்ட்டா கொண்டு வந்து, அந்த புளிய மரத்த எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு வந்து ஒரு சாமி முலாம் பூசி, அந்த எப்படியாவது அத காப்பாத்திரலாம். அந்த இடத்துல ஒரு மத சின்னத்த உருவாக்கிட்டோம்னா, அத யாரும் வெட்ட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கோசரம், அந்த இடத்துல வந்து ஒரு இடத்த இது பண்ணி, அதில ஒரு வெள்ளி அம்மன் முகத்த வச்சு, எப்படியாவது செய்யலான்னு அவங்க ட்ரை பண்றது. அந்த மரத்த வெட்டுனா தான் தாமுனுடைய வியாபாரம் படுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு யோசனைய சொல்லி, இசக்கியும் காதரும் சேர்ந்து செய்ற வேலைகள். எனக்கு என்ன நெருடலா இருந்ததுன்னா, அந்த கூலி ஐயப்பன் அப்படிங்கிறவன் இங்கேயே இருந்துட்டு திரும்ப தாமு கிட்ட போறது. அந்த கணக்கு பிள்ளை கூட அவ்ளோ வருடங்களா காதர்கிட்ட இருந்துட்டு, கடைசி நேரத்தில இங்கே வந்து காதருடைய அந்த ரகசியங்கள, அந்த விஷயத்த வந்து இந்த புளிய மரத்த வந்து ஏன் வெட்டணும்னு சொல்றாங்கன்னு, இவங்க இங்க செல்லப்பன் பேசிட்டு இருப்பாங்க. தாமுவோட அண்ணன் செல்லப்பன், மத்தவங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன வாக்குவாதம் வரும். அப்ப குனிஞ்சு இப்படி எழுதிட்டு இருக்கிற கணக்கு பிள்ளை அப்படியே ஒரு நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்துட்டு, அ அது அந்த கணக்கு பிள்ளை வரும்போது எனக்கு என்ன வந்ததுன்னா, அ எனக்கு அந்த படத்தோட பேரு ஞாபகம் இல்ல. அது அயன்னு நெனைக்கிறேன். சூர்யா படத்துல ஒரு வில்லன் இருப்பாரு. அவர்கிட்ட ஒரு கணக்கு பிள்ளை இருப்பாரு. அவருடைய முகம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஏன்னா, எந்த ஒரு கதை படிக்கும்போதுமே, அந்த முகத்துக்கு நம்ம யாராவது ஒருத்தர அந்த கேரக்டருக்கு நம்ம யாராவது ஒரு ஒரு முகத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா, அது படிக்கிறப்ப நமக்கு ஒரு மாரி நல்லாருக்கும். அது எப்போதுமே நான் பண்றது. அப்ப எனக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு சின்ன கேரக்டர். ஆனா, டக்குனு எனக்கு அந்த கணக்கு பிள்ளையோட ஞாபகம் வந்தது. அப்ப அவர் வந்து நிமிர்ந்து பார்த்து அவர் சொல்லுவாரு, இந்த மாரி புளிய மரம் வந்து நிழல் இருக்கனால தானே உனக்கு ஆள் வர்றான். சும்மா நிக்கலாமேன்னு நிக்கிறான். அப்புறம் ஒரு சிகரெட் வாங்கி இது பண்றான். டக்குனு ஒரு வெத்தல பாக்கு போடணும்னு நெனைக்கிறான். 2 பழத்த உரிச்சு திங்கிறான். அப்போ உனக்கு நிழல் இருக்க போய் தானே எல்லாம் வருது. ஆனா, அவன் கடைக்கு வரவன்லாம் வெயில்ல தானே வெளிய நின்னு எதா இருந்தாலும் வாங்குறான். அப்ப இந்த மரத்த தூக்கணும்னு அவங்க நெனைக்கிறாங்கன்னு அவர் எல்லாத்தையும் உடைச்சிருவாரு. அதாவது அந்த நேரத்துல ஒரு மனுஷனோட ஒரு புத்தி பாருங்க. அதாவது இத்தன வருஷம் நம்ம ஒருத்தர்ட்ட இருந்துட்டோம். புதுசா ஒருத்தங்கிட்ட வேலைக்கு வந்திருக்கோம். அதாவது அவனோட எதிரிகிட்டயே நம்ம வேலைக்கு வந்துட்டோம்.
அப்ப அவன் வந்து நம்மள நம்ப மாட்டான். என்ன இருந்தாலும் இவனுக்கு வந்து முதலாளி விசுவாசம்னு ஒண்ணு இருக்கும். அப்படின்னு நம்மள நம்ப மாட்டான். ஆனா இந்த சந்தர்ப்பத்த பயன்படுத்தி நான் என் முதலாளி அந்த நேரத்துல அவனுக்கு விசுவாசமா இருப்பேன். நாளைக்கு உன்ன விட்டுட்டு போனாலும் நீ பண்றது இப்படித்தான் வெளியில போய் போட்டு குடுப்பேன். அப்படிங்கிற மாதிரி அவ்ளோ வருட காலம் காதுகிட்ட இருந்த அந்த கணக்கு பிள்ளை அவனோட ஒரு சின்ன அந்த ரகசியத்த தாமு கிட்ட சொல்றது. அதனால தாமு வந்து கொந்தளிக்கிறது. மேலும் 2 பேருமே எலக்ஷன்ல நிக்கிறேன்னு சொல்லி போட்டி போடுறது. அவங்களுக்கு அவருக்கு பதிலா போட்டியாக அந்த மிட்டாய் கடை கடலை மிட்டாய் தாத்தாவ அவன் நிக்க வைக்கிறது. இந்த மாதிரியான கேலி கூத்துக்கள்லாம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கிற டைம்ல, அந்த மரத்தை எப்படியாவது ஏதாவது பண்ணிறணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த கூலி ஐயப்பன் அப்படிங்கிறவன் வந்து, அது ஒரு மருந்த வந்து அது கரெக்ட்டா அந்த கிளை மரத்த பட்டு போக செய்ற ஒரு மருந்து நாட்டு மருந்து கடை வைத்தியர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து, அத போட்டு அந்த மரத்த வந்து பட்டு போக செய்றது. அது ஒரு மாதிரி நமக்கு கடைசி நேரத்துல, நம்பளே அந்த புளிய மரத்தோட ஒரு 200, 220 பக்கம் அது கூடயே வாழ்ந்துகிட்டே, படிச்சுக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு பக்கமா, ஒவ்வொரு இதா படிக்கும்போதெல்லாம், புளியமரத்து ஜங்ஷன், புளியமர ஜங்ஷன், புளியமர ஜங்ஷன் அது காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே அது கூடவே டிராவல் பண்ணிட்டே வந்து, திடீர்னு அந்த மரத்துக்கு வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப, அவரு அந்த கம்பராமாயண பிள்ளை சொல்றாரு இல்லையா? ஒரு சுமங்கலிய வந்து இப்படி பட்டு போக வைக்கிறீங்கடா, என்னமோ பண்ணுங்கடான்னு அவரு கோவத்துல சொல்ற மாரி, அது வந்து இப்படி பட்டு போய் நிக்குது. ஆனா ஜனங்கள் அடுத்த நாள் வந்து பார்க்கிறப்ப, அந்த ஐயப்பன் உயிருக்கு போராடியிருக்காரு. அப்புறம் அவன காப்பாத்துறதுக்காக வராங்க. பட் அந்த ஆள் இறந்து போயிடுறாப்ல. பட் ஜனங்க வந்து பார்க்குறாங்க அந்த மரத்த. அப்ப ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா அது மரத்துக்கு அடியில வேரோட போயி, அது அடுத்து அது ஒர்க் ஆகுறதுக்கு ஒரு அடுத்த நாள் ஆகுது. வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கும்போது, அதோட வளர்ச்சிய எப்படி பார்த்தோமோ, அந்த புளியமர ஜங்ஷன்ல வெறும் அந்த புளிய மரம், அத சுத்தி ஒரு புளிக்குளம், அது மாரி தண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு, இப்ப அதுக்கு பிறகு அது வளர்ந்து, அது ஒரு பெரிய ஜங்ஷன் ஆயி, கடத்தெருவாயி, பெரிய எல்லாரும் வந்து போற இடமா, நல்ல ஒரு பரபரப்பான ஒரு இடமா இருந்து, அது அந்த இடத்துக்கு பேரே அந்த புளிய மரத்துனால தான், அப்படிங்கிற மாரி இருந்துட்டு, கடைசியில அது பட்டு போயி, அத ரிமூவ் பண்றப்ப, நமக்கு ஏதோ ஒரு சங்கடங்கள் உருவாகுற மாரியான ஒரு எழுத்து. அந்த எழுத்து அப்படி. அது இது ஒண்ணும் நிஜமா நடக்கிற கதை இல்ல. பட் நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்னா, நான் அப்படி நெனச்சுக்கிட்டேன்னா, நிஜமாவே அந்த இடத்துல இது மாரி ஒரு புளிய மரம் இத்தன வருஷம் இருந்து, அத எடுத்த மாரியும், அந்த இடத்துல இருந்த வெறுமையவே என்னால வந்து யோசிக்கவே முடியல. கதை முடியும்போது அந்த இடத்துல இருந்த வெறுமை. ஏன்னா அந்த கதை சொல்லி வந்து அந்த இடத்த என்னால கிராஸ் பண்ணவே முடியல. வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து நின்னாலே எனக்கு அந்த இடம் வெறுமையா இருக்கிறத என்னால பார்க்கவே கூட இருக்க எங்க ஊர்க்காரங்களுக்கும் அப்படிதான் அந்த மாரி ஃபீல் ஆயிருக்குமோ என்னமோ! அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் பார்க்கும்போது, நமக்குமே ஒரு மாரி முடியிறப்போ ஒரு மாரி சங்கட்டமா இருக்கிற மாரி, அனீசியா, ச்சே இந்த மரத்த போய் இப்படி பண்ணிட்டாங்களே அநியாயமா! அது இருந்திருந்திருக்கலாம். இந்த சாமிங்கிற பேருவேல தக்க வச்சுருவாங்க. அப்படின்னு நான் நெனச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே வர்றேன். அப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது, இந்த மாரி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. ச்சே பேசாம அந்த மரத்த வச்சிருந்திருக்கலாம். இப்படி அநியாயமா இப்படி பட்டு போச்சு மரம். அத எடுத்துட்டாங்க. அது வேரோட எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருது. அப்பதான் நான் முடியும்போது நெனைச்சேன், இது புளிய மரத்தின் கதையா? அப்டின்னா, ஆமா இது புளிய மரத்தோட கத தான். ஏன்னா படம் முடியும்போது மனசுல என்ன இருக்குன்னா, புளிய மரம் மட்டும் தான் நிக்குது. வேற எதுவுமே இல்ல. மனசுக்குள்ள எந்த மனுஷங்களும் நிக்கல. அந்த புளிய மரம் மட்டும் தான் நம்ம மனசுல நிக்குதுன்னா, இது புளிய மரத்தோட கதைன்னா, கண்டிப்பா இது புளிய மரத்தோட கத தான். அப்டின்னு நான் நெனச்சுக்கிட்டேன். அதனால தான் அவர் அந்த பேர வச்சிருக்கலாம். அப்டின்னு எனக்கு இது ஃபீல் ஆச்சு. நான் இந்த பார்வையில தான் அத வந்து படிச்சுக்கிட்டே வந்தேன். மனுஷங்களோட வாழ்க்கை முறை, அன்றாட வாழ்க்கை முறை இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது, அதோடு ஒரு ஜீவனா அந்த புளிய மரமும் நம்மளோட டிராவல் பண்ணிக்கிட்டே வரும்போது, அதனுடைய இறப்பு வந்து அது இறப்பு தான். அது இறந்து போயிடுச்சு அந்த இடத்துல. அதனுடைய இறப்பு வந்து நம்ம மனச வந்து ரொம்ப பாதிக்கிற மாரி இருந்தது. இதுதான் என்னுடைய பார்வை இந்த கதைய பொறுத்தவரைக்கும். வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. நன்றிங்க மேடம். சிறப்பான உரை. அ அடுத்து யார் பேசுறீங்க? அண்ணாமலை சார் பேசுறீங்களா? ஓகே. சார் பேசுறேன் சார். பேசுங்க, பேசுங்க. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இந்த நாவல் ஏற்கனவே போன முறை படிச்சிருந்தாலும், மீள் வாசிப்புக்காக இந்த முறை மகத்தான நாவல் வரிசையில எடுத்ததுனால, இன்னொரு முறை வாசிக்க வாய்ப்பு கிடைச்சது. இது சொல்லப்போனாவே போன வருஷம் படிச்சதுக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப நாளா கேள்விப்பட்டிருந்த ஒரு நாவல். எதுக்காக சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? ஏன்னா தலைப்பே பார்த்தீங்கன்னா, புளிய மரத்தின் கதை, அத சுத்தி நடக்கிறது அப்படின்றதுனால, ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லா பத்தியும் இருக்கும்.
அப்படின்றதுனால போன முறையும் அதே நோக்கத்துல படிச்சாலும் சில பகுதிகள் மட்டும் அதுல மனசுல பதிஞ்சு அதை அப்படியே பதிவாகவும் பதிவா எழுதுனேன். அதுல ஒரு விஷயம் அத போன முறை படிக்கக்குள்ள மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்தது அப்படின்னாக்கல, அந்த காத்தாடி மரத்தொப்ப அழிச்சதுக்கு அப்புறம் வயசானவங்க எல்லாரும் அந்த புதுசா அந்த முனிசிபல் நகராட்சி வந்து அமைச்ச புது பூங்காவில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ முதல்ல அவங்க அந்த அந்த இடத்துல கூடி பேசிட்டு இருக்கிறத பத்தி சொல்லிட்டு, அதுக்கடுத்து தங்களுக்கு வயசாகிறத பத்தியும், தங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களை பத்தியும் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது ரொம்ப ரொம்பவே கஷ்டப்படுத்தி. சொல்லப்போனா அது டக்குன்னு ஒரு மாதிரியா சங்கடத்தை ஏற்படுத்திருச்சு. என்னடா இவ்வளோ உண்மையை பேசுறாங்க, இவ்வளோ விஷயம் நம்மளும் வயசானாக்கல இப்படியான விஷயங்கள் தான் நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மரம் பட்டு போறது காமிச்சிட்டு, அதுக்கு முன்னாடி அவர் தேர்தலில் ஜெயிப்பார் மிட்டாய் தாத்தா. அதனால ஜெயிச்சாலும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப பழைய நிலையுமே வந்துருவாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆனா இந்த முறை வாசிக்கக்குள்ளதான் சுந்தர ராமசாமி அப்படின்ற ஒரு பெரிய ஜாம்பவான் எழுத்தாளமை எந்த அளவுக்கு இந்த நாவலை நகர்த்தி இருக்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒவ்வொரு காட்சி அமைப்பிலையும் ஒவ்வொரு காட்சிகளை விவரிக்கக்குள்ளேயுமே அவருடைய மொழி, நான் ராஜா அப்படின்ற மாதிரி, அதாவது நான் இந்த இந்த மொழியில நான் ஒரு பெரிய ஆளுமை அப்படின்றதுதான் காமிச்சது. அதுக்கு அந்த அந்த அளவுக்கு அது காமிச்சது. முதல்ல எடுத்த உடனே அந்த ஜோசப்ப அதாவது அந்த துணி போடுற ஜோசப்ப விவரிப்பாரு. அந்த அந்த துணி அந்த அயன் பண்றவங்க நம்மளும் கவனிக்கிறவங்க தான், நம்ம சுத்தமா வச்சுப்பாங்க. இதே மாதிரியான ஆட்கள் யாரை சொல்லலாம் அப்படின்னா, சலூன் கூட வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணெல்லாம் நல்லா பளபளன்னு இருக்கும். சொல்லப்போனாவே ரொம்ப ஷைனிங்கா வச்சுப்பாங்க. இது சுந்தர ராமசாமி பாக்குறாரு ஜோசப் எப்படி இருக்குறான்னு சொல்லிட்டு, அந்த கத்தி மாதிரி இருக்கக்கூடிய சட்டை, அதுல தூசு படிஞ்சாலும் திரும்பி திரும்பி கழுத்தை ஊதிக்கிறது, இந்த மாதிரியான விவரணைகள். சரி, இதை தாண்டி போச்சு அப்படின்னாக்கல புளிய மரத்தை ஒரு கிளையோட வெட்டுறதை தாமோதரதாசன் காப்பாத்திடுறாரு. அந்த வெட்டுப்பட்ட கிளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கத்துல எழுதுறாரு. ஒரு புளிய மரம் கிளை வெட்டுப்பட்டுருச்சு, ஆனா அதை எப்படி கொண்டு போறாருன்றது அதான் அந்த ஒரு பிரபலமான வசனம். இழப்பறதுக்கு பெண்களுக்கு கற்பும் மதமும், இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வசனம் அதுல இடம்பெறுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கல கோபால ஐயர் ஒரு துணி கடைக்கு போறாரு. அங்க தௌலத் ராம்ன்றவரு உட்காந்துட்டு கண்ணாலேயே எல்லா வியாபாரத்தையும் பாக்குறாரு. அதை வர்ணிக்கிற இடமுமே ரொம்ப இது நாம பாக்குற காட்சிகள் தான். ஆனா அது சுறா கிட்ட வரக்குள்ள, சுந்தர ராமசாமி அவங்க கிட்ட வரக்குள்ள அது எந்த அளவுக்கு மேம்படுது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு சாதாரண கதை அப்படிதான் எனக்கு தோணுது. ரொம்ப ரொம்பவே ரொம்ப நம்ம பார்த்து பழகின, அதாவது தெரிஞ்சுக்கிற கதை தான். தலைப்புமே ரொம்ப பெரிய புதுமையான தலைப்பு இல்லை. ஆனா எப்படி இந்த நாவல் எல்லாராலையும் வாசிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், சுந்தர ராமசாமி அவர்களுடைய மொழி நடைதான். இது இது எல்லாத்துலயுமே என்ன அவரு நம்மளை வசீகரிக்கிறாருன்னா, நாம பாக்குற காட்சி தான். ஆனா அவர் மொழிக்குள்ள போயிட்டுக்குள்ள, சுந்தர ராமசாமியுடைய மொழியா வெளியே வரக்குள்ள அது ஒரு பெரிய வித்தியாசம் அதை லயிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை கொண்டு வந்துருது. அதே போல இதுல கவனிச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிகாரங்கள் சேரக்குள்ள அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத விஷயங்கள் அடிபடுது அப்படின்றதுதான். முதல்ல அந்த புளியங்குளம் வந்து திருவள்ளுவ மகாராஜா பவனி வரக்குள்ள நாற்றம் அடிக்குது. அது நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அப்ப எதிராக அந்த குளத்தை நிரப்புறதுக்கு பயன்படுது அப்படின்னா ஒரு மலை குன்று பக்கத்துல இருக்குது. மாட்டு வண்டிகளை கொண்டு போயிட்டு கொண்டாந்து நிரப்புறாங்க. அந்த குன்றினுடைய பேரு பறையன் குளம். அதே போல கடைசியா அரசியல்ல நிக்கக்கூடிய காதருக்கும் தாமு அவங்க 2 பேருக்குமான போட்டியில அந்த இடத்துல அடிபடுறது யாரா அப்படின்னு பார்த்தோம்னாக்கல, வாய் பேச முடியாத, எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத ஒரு உயிரா இருக்கக்கூடிய புளிய மரம். இது ரெண்டையுமே இடையிடையே இது ரெண்டுமே நான் அதுல முக்கியமா பார்த்தேன். ஒரு படைப்பு அப்படின்னாக்கல
இருக்கக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு அணுகுறாங்க அப்படின்ற விஷயங்களை இது ரெண்டு முக்கியமா கவனிச்சேன். அதை விட இந்த நாவல்ல நம்ம இன்னும் நல்லா கவனிச்சு பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இடையிடையே வரக்கூடிய பகடிகள் தான். அதுக்கப்புறம் நாவலுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் அவர் எடுத்து கையாண்டிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை அதை விட்டு கழிச்சு விட்டுட்டு நாவலுக்கு எது விறுவிறுப்பை கூட்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்ப தாமோதர ஆசான் அடிக்கடி வெளியே போறாரு, அவரை பத்தி எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அவர் ஒருவேளை அந்த புளிய மரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேவைப்படுறதுன்றதுனால விட்டுறாரு. ஆனா அதே காதர், அந்த கடியில கடை வச்சிருக்கிற காதர் எப்படி எவ்வளவு பெரிய ஆளா மாறினா அப்படின்றத முதற்கொண்டு ஒரு நாவலை வளர்த்தெடுக்கிறதுக்காகவோ இல்ல அந்த அந்த விஷயங்களை நமக்குள்ள பிடிப்பை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக, வாசகருக்கு பிடிப்பை கொண்டு வரணுன்றதுக்காக காதரை பத்தி எல்லா விஷயங்களுமே சொல்றாரு. இது எல்லாமே அவருடைய மொழியில சொல்லக்குள்ள ரொம்பவே, ரெண்டாவது முறையா வாசிச்சாலும் ரொம்பவே பெரிய சிறப்பா இருந்தது. ரொம்ப அனுபவிச்சு வாசிக்கக்கூடிய விஷயமா எனக்கு இதுல பட்டது. அதான் இந்த திரும்ப சொல்ற விஷயம் என்னன்னாக்கா, ரொம்ப இயல்பான கதை. ஆனா அந்த கதையை எல்லாராலும் வாசிக்கக்கூடிய விஷயம். அப்புறம் இந்த நாவல், ஒரு நாவல் எப்படி எழுதணும், எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு எல்லாத்தையும் ஒரு அருமையான ஒரு பாடம் எடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்லுவேன் நான். ஒரு 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 அந்த கதைக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் எதுவா இருந்தாலும் அதை பத்தி ஒரு மொழிநடை எப்படி சொல்றாரு, எப்படி கொண்டு போகலான்றது எல்லாமே ரொம்பவே பிரமிப்பா இருந்தது. ஏன்னா அதை நாம முயற்சி பண்ணோம்னா கூட அது அந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமா, அந்த அளவுக்கு லைஃபா ரொம்ப ரசிக்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வர முடியுமா அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப புதுமையா இருந்தது. அந்த அந்த விதத்துல சுந்தர ராமசாமின்ற ஒரு ஜாம்பவானுக்காக நம்ம இத எத்தனை முறைனாச்சும் வாசிச்சுட்டே இருக்கலாம். அவருடைய மொழிநடையை ரசிக்கணுன்ற ஏற்கனவே ஜே சில குறிப்புகள் வாசிச்சிருக்கிறேன். அது கூட இதுவுமே முதல்ல வாசிக்குள்ள என்னடா ஜே சில குறிப்புகள் தான் பயங்கரமா இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாலும், ஆனா இந்த புளிய மரத்தின் கதையை ரெண்டாவது முறையா ஆழ்ந்து வாசிக்கக்குள்ள அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அணுகி இருக்கிறாரு அப்படின்னு அது அது நமக்கு தெரிய வரக்குள்ள இது ஒரு எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தது அப்படின்றது உண்மையிலேயே பெரிய சிறப்பா இருந்தது. அந்த வகையில இது ஏன் ஒரு செவ்வியல் நாவலா மாறி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த நாவல் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. உண்மையிலேயே ரொம்ப ரெண்டாவது முறையா வாசிக்கக்குள்ளதான் ரொம்ப ரசிச்சு வாசிக்கிறதுக்கான ஒரு பெரிய விஷயமா மாறிச்சு. அதை ஒவ்வொன்றையும் கவனிக்கக்குள்ள ஒருவேளை நம்ம குழுவுல இணைஞ்சு புத்தகங்களை தொடர்ச்சியா வாசிக்கிறதுனால அந்த ஒரு அனுபவம் வந்துச்சு அப்படின்றது எனக்கு தோணுது. ரொம்ப அருமையான அனுபவம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க அண்ணாமலை சார். அடுத்து ஜோசப் பேசுறீங்களா? பேசுறேன். பேசுங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த புளிய மரத்தின் கதையை நான் முதல்ல நம்ம குழுவில் ஒரு முறை படிச்சிருந்தேன். நம்ம சீக்ரெட் சாண்டால இந்த புக் எனக்கு ப்ரைஸா வந்தது. சாண்டா அனுப்பி வச்சிருந்தேன் 2025 நினைக்கிறேன். அப்போவே படிச்சு ஒரு சின்ன விமர்சனம் எழுதியிருந்தேன். ஆனால் இப்போ படித்த அளவுக்கு அப்போ கொஞ்சம் ஆழமாக அதை படிக்கலை. இப்போ இந்த மகத்தான நாவல் வரிசை வந்தப்போ தான் அதை மறுபடியும் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். இப்போ இந்த நாவல் வந்து நாகர்கோயில் அந்த இதுதான். நாகர்கோயிலில் வேப்பமூடு ஜங்ஷன் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தோட உண்மையான வரலாறு தான் அது. அது வேப்ப மரத்தை வந்து நம்ம சுந்தர ராமசாமி வந்து புளிய மரமா மாத்திட்டார். அந்த ஊர்ல எப்படி இருந்தது, இப்ப எல்லா ஊர்லயுமே ஏதாவது ஒரு குளத்தை அழிச்சுதான் ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்திருப்பாங்க. இப்பவும் நாகர்கோயில்ல வந்து குளத்து பஸ் ஸ்டாண்டு அப்படிங்கிற பேர்ல தான் அந்த பஸ் ஸ்டாண்டு இருக்கு. புளிய மரத்து ஜங்ஷனுங்கிறது வந்து வேப்பமூடு ஜங்ஷன் அப்படின்னு சொல்லி தான் இருக்கு. அந்த வரலாறை தான் அவரு நாவலா எழுதியிருக்கார். ஒரு நாவலுங்கிறது இது எப்படி இது பண்ண, அதாவது ஒரு புளிய மரத்தின் கதை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த கதையோட முடிவை சொல்லிடுறாரு. இதனாலதான் அந்த நாவல் ஒரு சிறந்த நாவலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல அவர் இந்த புளிய மரம் அப்படிங்கிறது வந்து எப்படி அழிய போகுது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டார். முதல் சில பத்தியிலே அந்த புளிய மரத்தை பத்தி சொல்லிட்டு அந்த முடிவை உடனே சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் கதையை தொடங்குதார். இந்த மரம் ஏன் அழியுது, இதை ஏன் தடுக்க முடியல, என்ன ஆச்சு,
என்ன நடக்கும், ஏன் இப்படி நடந்தது அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு அத்தியாயத்துல படிப்படியா சொல்லிட்டு வர்றார். புளிய மரம் அப்படிங்கிறது வெறும் ஒரு மரம் மட்டும் இல்லை. அதை சுத்தி ஒரு குளம் இருந்தது. குளத்துக்கு தெற்கு சைடுல வந்து சவுக்கு தோப்புன்னு சொல்லுதோம்ல, அதை வந்து காத்தாடி தோப்புன்னு சொல்லுவாங்க அந்த நாகர்கோவில் சைடு. அதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் பைய அழிஞ்சு அது எப்படி ஒரு சிட்டியா மாறி இன்னைக்கு அது என்ன நிலைமையில இருக்கு, கடைசி அது எப்படி முடியுது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒரு ஒரு 3 செக்ஷனா பிரிச்சு சொல்லுதார் அப்படிங்க. முதல்ல குளம் எப்படி அழிஞ்சுது அப்படிங்கார். குளம் அழிஞ்சது வந்து தாமோதர ஆசான் வந்து அதுக்கு ஒரு சாட்சியா இருக்கார். குளம் அழியும் போது பூரம் திருநாள் மகாராஜா வந்து வருஷத்துக்கு 2 தடவை வந்து அவர் எங்க போறாருன்னா கன்னியாகுமரிக்கு வராராம். இதுக்கு சமுத்திர ஸ்நானம் பண்ணக்காண்டி வருவாராம் வருஷத்துக்கு 2 தடவை. வருஷத்துக்கு 2 தடவை வராருன்னு சொன்னா அதாவது 6 மாசம் அதுக்கான வேலைகள் நடக்குமா. ஒரு நாள் 2 நாள் இல்லை, அவர் ஒரு தடவை கன்னியாகுமரி வந்துட்டு திரும்ப அவர் அரண்மனைக்கு போறதுக்கான அந்த கால இடைவெளி அதுக்கு வந்து 6 மாசமா அந்த வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி அவர் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு குளத்துல இருந்து வந்த ஒரு நாத்தம் அவரை ஊரை விட்டே துரத்த மாதிரி துரத்திடுது. அது அவருக்கு ஒரு அவமானம் தானே. ஒரு பெரிய ராஜாவை ஒரு குளம் ஓட வச்சிருதுன்னா அவர் கன்னியாகுமரி போயிட்டார், இனிமே திரும்ப எப்படி வருவாரு? திரும்ப வரும்போது அந்த மக்கள் சிரிக்க மாட்டாங்களா? குளத்து நாத்தத்தை பார்த்து ராஜா பயந்து ஓடிட்டாருன்னு கேலி பண்ணுவாங்களே. அப்போ அவருக்கு அந்த வேற வழி தெரியல, குளத்தை அழிச்சே ஆவணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அப்ப இனி அவர் நேரடியா சொன்னா மக்கள் என்ன நினைப்பாங்களோ என்ன ஏதோ, அதனால அவர் என்ன பண்ணாரு, கடவுளே இதை சொன்ன மாதிரி கடவுள் சந்நிதியில வச்சு அந்த முடிவை எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அவர் கொண்டு வந்துருந்தார். கொண்டு வந்துட்டு குளத்தை அதாவது ஒரு வாரத்துக்குள்ள அவர் அங்க இருந்து வருதைக்குள்ள அந்த குளத்தை அழிச்சிருங்க அப்படிங்க. திரும்பி ஸ்நானம் முடிச்சுட்டு வரணுமே, ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு வருவார் நினைக்க. அங்க கொட்டாரம்னு ஒரு இடம் இருக்கு கன்னியாகுமரி போற இடத்துல, அங்க இருந்து அவர் திரும்ப வரணும். அதுக்குள்ள இந்த அதே வழியில தான் வரும் அப்படின்னு அவர் அந்த கடவுள் சந்நிதியில வச்சு சபதமும் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுதார். எந்த இடத்துல இருந்து நான் அவமானப்பட்டு ஓடனோ அந்த இடத்துல நான் ஒரு ராஜா மாதிரி அதே ராஜா வீதியில நான் என் தேர்ல பவனி வரணும், அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க அப்படிங்காரு. அந்த குளத்தை எப்படி அழிச்சாங்க அப்படிங்கறத வந்து அவர் சொல்லக்கூடிய விதம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஆட்கள் நிக்காங்க அப்படிங்க. ஒரு குன்று பறையன் குன்றுல இருந்து மண்ணை வெட்டி ஒரு கூடையில இருந்து ஒவ்வொரு கையா மாறி 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 வந்து அது உளுந்தது அப்படிங்க. வந்து உழுது வண்டிகள் நிறைய இருந்தது. சுத்தி ஒரு 50 மைல் சுற்றளவுல எங்கேயுமே வேலை செய்யாதீங்க, எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நிப்பாட்டி அங்கே இருந்து ஒரு மலையையும் அழிச்சிட்டாங்க, குளத்தையும் அழிச்சிட்டாங்க. குளத்தை அழிச்சு இப்போ குளம் என்ன ஆயிட்டு ரோடு ஆயிட்டு. அந்த ரோட்டுக்கு என்ன சொல்லுதாருன்னா வடசேரியில இருந்து அந்த ரோடை கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்க. இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. வடசேரியில இருந்து அங்க வந்தீங்கன்னா மணிமேடை வழியா நேரம் அங்க வந்துடலாம். மணிமேடையில என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஒரு சிலை வச்சிருக்காங்க. நாகர்கோயில அங்க ஒரு சிலை இருக்கு. வேப்பமூடு ஜங்ஷன்ல சிவாஜிக்கும் ஒரு சிலை இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அப்படி அந்த இடங்கள் வந்து கொஞ்சம் ரோடு வந்தோன்னா அந்த சிட்டி வளர ஆரம்பிக்க, அந்த இடத்துல சந்தை வருது. பக்கத்துலயே அந்த குளத்தை நிறுத்தி பஸ் ஸ்டாண்ட் ஆக்கிட்டாங்க. இன்னொரு குளத்தையும் அழிச்சிட்டாங்க. அழிச்சு அதை பஸ் ஸ்டாண்ட் ஆக்கிட்டாங்க. அதுக்கு கீழ்ப்பக்கம் வயல் இருந்தது, வயலெல்லாம் போயிட்டு இன்னைக்கு. அப்புறம் கொஞ்சம் அதுக்கான காற்றாடி தோப்புன்னு கொஞ்சம் இருக்கு. அடுத்தது அந்த பக்கம் போகுது. இந்த முதல் அழிவு அவரு சொல்லி முடிக்கும்போது அது ராஜாவுக்கு அவமானம் வரதுனால குளத்தை மூடிட்டாரு அப்படிங்காரு. அப்போ ஒரு முதல் செக்ஷன் ஒன்று முடியுது, ஒரு ஊரோட முதல் செக்ஷன் முடியுது. அப்போ அவங்க வந்து என்ன, மனிதர்கள் அவருடைய அதிகாரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க, அந்த விளையாட்டுக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் உள்ள இழுத்து கொண்டு வராங்க அப்படின்னு அவர் அந்த முதல் பத்தியிலே சொல்லுதார். மனிதர்கள் வந்து அவங்க அதிகார விளையாட்டுக்கு வேண்டி எதை வேணாலும் வச்சு விளையாடுறாங்க, எதுக்கும் அவங்களுக்கு ஒரு தயக்கமே இல்லை அப்படிங்காரு. அதனால முதல்ல ராஜா இருந்தாரு, அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தினாரு. பிரிட்டிஷ் இன்ஜினியரை கொண்டு வந்தாரு, எப்படிலாம் ரெடி பண்ணலாம் பிளான் போட்டாங்க. டக்குன்னு முடிச்சுட்டாங்க. வேலை வெட்டி எதுக்குமே பெருசா ஒன்றும் கண்டுக்கிடவே இல்லை, முடிச்சுட்டாங்க. அடுத்தது அந்த அந்த இடத்துல வந்து அழிஞ்சதுனால என்ன இருக்கு அப்படின்னா, அவர் 2 விஷயங்களை சொல்லுதாரு. அந்த புளிய மரம் வந்து குளத்துக்கு நடுவுல நின்னுது, ஒரு திட்டுல நிக்க அப்படிங்காரு. அந்த திட்டுல வந்து கொஞ்சம் இடம் இருக்கு அப்படிங்காரு. அதாவது ஒரு கிளித்தட்டு விளையாடலாம் அந்த அளவுக்கு இடம் இருந்தது அப்படிங்காரு. கிளித்தட்டு விளையாட்டுலாம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியவே இல்லை. அது அப்படியே போயிட்டு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் விளையாடுவோம் கிளித்தட்டு விளையாட்டு, நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். கிளியேத்தம் கிளியிறக்கம் சொல்லிட்டு விளையாடுவோம். அதே மாதிரி அந்த மரத்துல வந்து மரம் ஏறி குரங்கு அப்படின்னு விளையாடும். அந்த விளையாட்டும் இன்னைக்கு பிள்ளைகள் யாரும் எனக்கே மறந்துட்டு, படிச்ச பிறகு எனக்கு இந்த விளையாட்டுகள்லாம் மறுபடியும் ஞாபகம் வந்தது. மரம் குரங்கும் இன்னைக்கு அநேகமா முடிஞ்சிருக்கும். அப்போ அது போனதுனால என்ன ஆகுது, குழந்தைகள் விளையாடக்கூட ஒரு ஸ்பேஸுங்கிறது சேர்ந்தே போயிருது. அப்புறம் இந்த செல்லத்தாயோட கதையையும் வந்து ஒரு தாமோதர ஆசான் சொல்லுது. செல்லத்தாய் வந்து அதுல தூக்கு போட்டு செத்துருதா.
அவ தூக்கு போட்டதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு விறுவிறுப்பா இருக்கக்கூடிய கதைகள் தான். அவனை ஒருத்தனை ஊரே துரத்திட்டு ஓடுது, ஆனா அவன் மெதுவா நடந்து போய் மறைஞ்சு போறான் அப்படிங்கிறாரு தாமோதராசன் அந்த கதையை சொல்லும்போது. அது ஒரு என்னது ஒரு சூப்பர்மேன் மாதிரி அவன் அப்படி மெதுவா நடந்தே மறைஞ்சிட்டான் போல இருக்கு. ஆனா அதுக்கு பழி வாங்குறதுக்காண்டி கொப்பலான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட முறப்பையும் வாரான் அப்படிங்கிறாரு தாமோதராசன். இப்ப என்ன செய்யணும்? அவன் இன்னைக்கு அவரு நினைச்சாருன்னா ஏதாவது சொல்லி அனுப்பிடலாம். ஆனா அவர் இல்லாத நேரத்துல மறுபடியும் வந்து மரத்தை வெட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் என்ன சொல்லுதாரு? அவன் எந்த கொப்புல தூக்கு போட்டு தொங்குனாலும் அதை மட்டும் வெட்டியிருக்காரு. அந்த மரத்தை காப்பாத்துறதுக்கு அவரும் கடவுள் பேரை தான் பயன்படுத்தாரு. இதுல ஒரு உக்கிரமுனி குடியிருக்கு அப்படிங்காரு. அதே மாதிரி கொப்பலான்னு என்ன சொல்லுதான்? சாமி வந்துதான் என்ன இந்த மரத்தை வெட்ட சொல்லிச்சு அப்படிங்க. அப்ப 2 பேருமே கடவுள் இதை தான் பயன்படுத்துதாங்க. அதையும் அவர் அதுக்குள்ள கொண்டு வர்றாரு. முதல்லயே கொண்டு வந்துருந்தாரு. மரத்தை வச்சு கடவுளை வச்சும் இவங்க விளையாடுதாங்க. ஆனா இவங்க ஒரு நல்ல நோக்கத்துக்கு அதை பயன்படுத்திக்கிட்டுதாங்க அப்படிங்காரு. அப்ப இனி அவனை போகக்கூடாது, அப்ப அந்த கொப்பை மட்டும் வெட்டி தள்ளிரு, அதோட அந்த பீடை ஒளியட்டும் அப்படின்னு சொல்லி தாமோதராசன் அந்த கொப்பை மட்டும் வெட்ட சொல்லுதாரு. கதையில வந்து தாமோதராசன் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய சவுடால் பேச்சுகள் வந்து சின்ன பிள்ளைகளை அப்படியே கவர்ந்து வச்சுக்கிடுது அப்படிங்காரு. அவர் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுதாருல, ஆசான் அப்படின்னு சொன்னா கொத்தவர பாம்பு கூட தலையை குனிஞ்சு போயிருமா. அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஒரு சவுடால் பேச்சு அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு தாமோதராசனை பத்தி சொல்லுதாரு. இப்படி செக்ஷன் அழிவு வந்து முடிஞ்சிருது. தாமோதராசனும் இறந்துருதாரு. இனிமே அந்த இடத்துல மிஞ்சி என்ன இருக்கு? குளத்தை அழிச்சிட்டாங்க. புளிய மரத்துக்கு அந்த பக்கம் இருக்கு காத்தாடி தோப்பு தான் இருக்கு. காத்தாடி தோப்பு வரும்போது அவரு சுந்தர ராமசாமி கொஞ்சம் பெரிய பையனா இருந்தாரு. அவரு கண்ணு முன்னாடி அந்த காத்தாடி தோப்பை அழிக்காங்க. காத்தாடி தோப்பு அழியதும் இந்த ஒரு ஒரு அதிகார வர்க்கத்தோட ஒரு செயலா தான் இருக்கு. அந்த முனிசிபல் பெர்னாண்டஸ் அப்படிங்கிற என்ன பண்றாரு? அவருக்கு ஒரு பேர் வேணும், நம்ம பேர் இந்த ஊர்ல நிக்கணும், இந்த நகரத்தை நாம வந்து நல்லபடியா ஒரு ரெடி பண்ணி கொடுத்தோம், மக்கள் நம்மளை பாராட்டணும், நம்ம பேர் இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்றாரு? ஒரு பூங்கா கொண்டு வரணும். ஒரு சிட்டின்னு இருந்தா ஒரு பூங்கா அவசியம். பூங்கா இருந்தா மக்கள் அதை பயன்படுத்திக்கிடுவாங்க, நமக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறக்காண்டி அவருடைய ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் காத்தாடி தோப்பை அழிச்சிருக்காரு. அந்த அழிவை வந்து சுந்தர ராமசாமி நேராவே பார்த்தேன், என் கண்ணு முன்னாடி தான் நடந்தது அப்படிங்கிறாரு. அதுக்கும் ஒரு வயசான நாடார் வந்து அந்த நேரத்துல அவரு பேசினாரு. அவர் வந்து தாமோதராசன் தான் பேசினாரு. அவர் அந்த நாடாரே பேசல, வயசான நாடாரே பேசல. அது வந்து தாமோதரன் ஆசானுடைய குரல் தான் அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு பெர்னாண்டஸோட அதிகாரங்கிறது அந்த காத்தாடி தோப்பை அழிச்சிருது. அப்படி 2வது இது முடிஞ்சிருது. இப்போ புளியமர ஜங்ஷனா மாறிடுது. அது வரைக்கும் அது ஒரு இடமா இருந்தது, கடை வீதிகள் சந்தையா இருந்தது. இந்த காத்தாடி தோப்பையும் அழிச்சு பூங்கா வந்த பிறகு அது ஒரு ஜங்ஷனா மாறிடுது. அதுக்கு பிறகு இனிமாங்க மிச்சம் இருக்கிறது புளியமரம் மட்டும்தான். அதுவும் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம ஒரு ஓரமா தான் இருக்குங்க. இப்போ என்ன ஆகுது? பிரிட்டிஷ் ஆட்சி முடிஞ்சு ஜனநாயகமே வந்துருது, இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சிருது அப்படிங்காரு. விடுதலைகள் வந்த பிறகு பஞ்சாயத்து எலெக்ஷன்கள் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அப்ப இந்த இடத்துலதான் மெயின் வில்லன்கள் எல்லாம் என்ட்ரி ஆகுதாங்க. காதரு, தாமு, இந்த கேரக்டர் எல்லாம் அதுக்கு பிறகுதான் கொண்டு வர்றாரு. இப்போ அவரும் காலேஜ் எல்லாம் முடிச்சு வேலை தேடி போகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வளர்ந்துருந்தாரு. அந்த இவங்களோட இது எப்படி போகுதுன்னா ஒரு வியாபார போட்டியா தான் அதை ஆரம்பிக்கும். தாமோதரனுக்கும் காதருக்கும் அது பெரிய அரசியல் விளையாட்டுலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சாதாரண ஒரு வியாபாரிகள், 2 பேரும் பக்கத்துல கடை வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு வியாபார போட்டியா தான் இதை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. காதர்கிட்ட இருந்து சிகரெட் ஏஜென்சிங்கிறது தாமுக்கு பேரு. அப்ப தாமுவை ஒழிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வியாபார போட்டிக்காக தான் அவன் அரசியலுக்குள்ளேயே வரான். அவன் தாமு கடையில வியாபாரம் குறையணும் அப்படின்னா அந்த புளிய மரத்தை வெட்டணும். இந்த புளிய மரத்தோட நிழல் இருக்கவே தான் எல்லாம் அவன் கடை முன்னாடி நிக்கான. புளிய மரத்தை வெட்டியாச்சுன்னா கூட்டம் குறைஞ்சிரும், அதனால மரத்தை எடுக்கணும் அப்படின்னு தான் காதர் வந்து அரசியலுக்குள்ள வரான். அப்புறம் ஏற்கனவே இருக்கக்கூடிய முனிசிபல் தலைவரையும் சொல்லுதாரு ஜோசப்னு. அவருக்கும் தாமுவை பிடிக்கல. ஏன்னா தாமு வந்து ஆகஸ்ட் போராளியா இருக்கான். அதனால அதை பயன்படுத்தி அவன் வியாபாரம் வேற இப்ப நல்லா நடக்கு, சிகரெட் ஏஜென்சி அவன் கிட்ட போனோன்னா நிறைய பணம் அவனுக்கு வர ஆரம்பிச்சிருது, அப்போ அவன் அரசியலுக்கு வந்தா நம்ம அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படின்னு முனிசிபல் தலைவரும் நினைக்காரு. அப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த மரத்தை வெட்டியாச்சுன்னா அவன் தாமுவோட வியாபாரமும் குறைஞ்சிரும், நாமளும் நம்ம அதிகாரத்தை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி தான் மரத்தை எடுக்கிறதுக்கு போறாங்க. முதல்ல தாமு என்ன நினைக்கான்? மரம் வெட்டினாலும் நமக்கு கவலை இல்லை, அந்த மரத்தை வச்சா நமக்கு வியாபாரம் நடக்கு, எடுத்துட்டு போறான் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல தான் அவன் முதல்ல இருக்கான். ஆனா காதர் இதுல ரொம்ப தீவிரமா இறங்குதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கும் என்ன வந்துருது? ஒரு விடக்கூடாது இதை, நாமளும் ஒரு கை பாத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவனும் களத்துல இறங்கிருதான்.
அவன் மரத்தை வெட்டணுங்க, இவனை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை திடீர்னு ஒரே நாள்ல சாமி ஆக்கியிருந்தாங்க. சாமியாக்கி அதை மரத்தை ஒரு டீம் வெட்டணும்னு நினைக்கி, இன்னொரு டீமு அழிக்கணும் காப்பாற்றணும்னு நினைக்கி. இந்த காப்பாற்றணும்னு நினைக்கிற டீமு கூட காதர் டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து சேர்ந்துருந்தார். கூலி ஐயப்பன் அப்படின்னு ஒருத்தனை வச்சுக்கிட்டார். ஏன்னா அந்த டயத்துல வந்து மது விலக்கு அமலுக்கு வந்துருதுங்க. அப்போ கன்னியாகுமரி அவங்க வந்து கொல்லத்துல போய் தான் சரக்குகள் எல்லாம் வாங்கிட்டு வரணும். காதர் அந்த டயத்துல வசதியா இருக்கிறதுனால அவன் காரையை கொடுத்து விட்டுருந்தான் ஐயப்பன்ட்ட. அவன் போய் அவனுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான சரக்கெல்லாம் வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுக்கிடுவான். இவன் என்ன பண்ணதான், தாமு வந்து காதரை கொஞ்சம் உள்ள அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஐயப்பனை பிடிச்சிருந்தான். ஆனா காதர் நைஸா தப்பி கூலி ஐயப்பனையும் மாட்டி விட்டுருதான். ஜெயிலுக்குள்ள போகணும். உள்ள போன பிறகு அவனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு காதர் தயாரா இல்லை. ஆனா தாமு நைஸா பேசி அவனை வெளியே கொண்டு வந்துருதான். வக்கீல் வச்சு கேஸை எப்படியோ நடத்தி அவனை ஐயப்பனை வெளியே கொண்டு வந்து வச்சுக்கிட்டுதான். எலெக்ஷன் டைம் வரும்போது காதருக்கு எதிராக ஐயப்பனையும் பயன்படுத்திக்கிட்டுதான். அவனை கொஞ்சம் சீண்டதுக்கு ஐயப்பனை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். கடைசி ஐயப்பனையும் தாமு கழட்டி விட்டுருதான். இனிமையும் தயவு நமக்கு தேவையில்லை அப்படின்னு. வேற வழி இல்லாம ஐயப்பன் காதர்கிட்ட வரான். வரத்தை தானே வெட்ட முடியாட்டாலும் ஒண்ணும் இல்லை, நம்ம அதுக்கு விஷத்தை வச்சிடலாம், மரம் நாளே நல்லா பட்டு போயிரும், அப்புறம் தன்னால வெட்டிடுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி மரத்துக்கு கொண்டு விஷத்தை வச்சிருந்தாங்க. வச்சுட்டு இறங்கவும் ஐயப்பனை தாமுவோட ஆட்கள்லாம் சேர்ந்து கொலை பண்ணியிருந்தாங்க. ஆனா இதுல என்ன சிக்கல்னா, தாமுவோட ஆட்கள் தான் ஐயப்பனை கொலை பண்ணாங்க. ஆனா போலீஸ் விசாரணையில காதர் தாமு 2 பேரையும் கைது பண்ணாங்க. ஆனா காதர் தான் ஜெயிலுக்கு போறான், தாமு ரிலீஸ் ஆயிருந்தான். இது என்ன ஒரு லாஜிக் மிஸ்டேக்னு தெரியல. இப்படி கதையெல்லாம் முடியுது. இதுல முக்கியமா 2 விஷயங்கள் பார்க்கணும். ஒண்ணு, இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திர போராட்ட காலத்துல ரொம்ப வெறிய தீவிரமா அதுல போராடி ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப வெறியா இருந்தாங்க. திடீர்னு இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த பிறகு அவங்க மனநிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு அழகா அந்த இதுல சொல்லுதாரு. அவங்க திடீர்னு சோசியலிசம் வந்துருது, ஜனநாயகம் வந்துருதுன்னு அதை அவங்களால ஏத்துக்க முடியல. அந்த காலம் மாதிரி இருக்குமான்னு அவங்க பெருமை பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ரொம்ப நக்கலாவே ஒரு 2 பக்கத்துக்கு எழுதின மாதிரி எழுதியிருக்காரு. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. கொஞ்சம் ரசிக்கும்படியான ஒரு இடமா இருந்தது. ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் தானே. இந்த சுதந்திர போராட்டம் சுதந்திரம் கிடைச்சோன்னா அவங்க மனநிலை எப்படி இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அதை அந்த காலகட்டத்துல வாழ்ந்த நேர்ல பார்த்த ஒருத்தரால தான் சொல்ல முடியும். அதனால அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. 2வது, காதரோட லட்சியங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆரம்பத்துல அது நல்ல வழியா தான் இருந்திருக்கு. ரொம்ப ஒரு வறுமையான இடத்துல இருந்து வாரான். அவன் அந்த வள்ளிநாயகம் அவர் கடையில போய் சேர்தான். அங்க இருந்து நல்ல தொழில்களை படிச்சு வச்சுக்கிட்டுதான். அவன் வள்ளிநாயகத்துக்கும் அவனை விடதுக்கு மனசு இல்லை. அவன் எப்படியும் போயிடுவான், காதர் நம்ம கடையை விட்டு போயிடுவான் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியுது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பையனுக்கு ஒரு 16, 17 வயசு ஆகுது வரைக்கும் இருந்தா கூட போதும், அதுக்கப்புறம் பையன்கிட்ட வியாபாரத்தை மாத்தி விட்டுட்டு இவனை அனுப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி காதரை நிப்பாட்டதுக்கு கொஞ்சம் வழிகள் எல்லாம் அவனை எப்படியெல்லாம் காக்கா பிடிச்சு நிப்பாட்டி வைக்கலாம் அப்படின்னு பேசுறாரு. உன்னை நான் அப்படி கவனிச்சேனே, இப்படி கவனிச்சேனே, உனக்கு டைபாய்டு வந்தப்போ நீ ஆஸ்பத்திரியில இருந்தப்போ நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னை நான் அப்படிலாம் கவனிச்சேன்னு என்னெல்லாமோ சொல்லுதாரு. ஆனா காதர் உஷாரா தான் இருக்கான். அவர்கிட்ட இருந்து போறான். காதர் போகக்கூடிய விஷயத்த அவர் என்ன சொல்லுதாருன்னா, ஒரு கப்பல்ல இருந்து தோணியில குதிக்கிறதுக்கு சமம் அப்படிங்க. ஏன்னா அவன் அவ்வளவு ஒரு ரிஸ்கான முடிவு எடுக்கும். ஒரு சேஃப்டியான ஒரு சேஃபான இடத்துல இருந்துக்கிட்டு அவன் ஏன் இதுல உழுதான் அப்படின்னு. ஆனா அவன் அந்த டயத்துல அவன் ரிஸ்க் எடுத்தாலும் கோபாலையர் அவன் பிடிச்சுக்கிட்டுதான். அது அவன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டமா அமையுது. அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்குன்னா அந்த லட்சியத்தை ஒரு முதல் படி அவன் கால் வைக்கிறதுக்கு அது சமம். அவன் ரிஸ்க் எடுத்தான், கோபாலையரை பிடிச்சுக்கிட்டு தான் அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு தான். கோபாலையரும் இவன் வந்த உடனே எல்லா வேலையும் இவனையும் செஞ்ச உடனே அவரும் அசால்ட்டா சீட்டு விளையாடுறாரு. மனிதர் ஒரு ஸ்டேஜுக்கு வராங்க, வியாபாரம் வளர்ந்து வருதுன்னா ஒரு அக்கறை இல்லாம ஒரு மெத்தனை அவங்களுக்குள்ள வந்து சேர்ந்துருது. பிறகு விழுந்துருவோம் அப்படின்னு தெரியும் போது டபக்குன்னு முழிச்சுக்கிட்டுதாங்க. முழிச்சுக்கிட்டு விடக்கூடாது, விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி வருது. அந்த வெறிய அந்த ஆணவம் வந்து அழிவுக்கு தான் எல்லாரையும் கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கார். இது வந்து 2, 3 செக்ஷனாவே கொண்டு வர்றாரு. முதல்ல அந்த ராஜாவுக்கு ஆணவம் வருது. ஐயோ நம்ம நிலைமை எப்படி ஆயிட்டு, நம்ம ஊருக்குள்ள எப்படி போக முடியும், விடக்கூடாது. அந்த ஒரு வெறியில என்ன பண்ணிடுறாரு, ஒரு குளத்தை அழிச்சிருந்தாரு. கோபாலையருக்கும் அதே மாதிரி ஒரு வெறி வருது. காதரை வந்து கடைக்கு வரக்கூடிய அந்த சேல்ஸ் சேர்ந்தவர் முதலாளி இல்லையான்னு கோபாலையர்கிட்டே கேட்டிருந்தாரு. அது அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு அகங்காரத்தை அது தூண்டி அவருடைய ஆணவத்தை அது தூண்டி விட்டுருது. அதனால அவரு விடக்கூடாது, இதை நாம தான் முதலாளி அப்படின்னு காட்டி அவரு தேவையில்லாத பர்ச்சேஸ்ல எல்லாம் இறங்குதாரு. நிறைய பேருக்கு செக்கை கொடுத்து மாட்டிக்கிடுதாரு. கடைசி கடையை காதர்கிட்டே வைக்க வேண்டிய நிலைமை வந்துருது. அந்த மனிதர்களோட ஒரு ஆணவம் வந்து அவங்க அழிவுக்கு எப்படியெல்லாம் வழிவகுக்கு அப்படிங்கிறதையும் இந்த கதையில ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் காட்டுதார். ராஜாவுக்கு வந்த மாதிரி, கோபாலையருக்கு வந்த மாதிரி, காதருக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை வருது. அவனும் கொஞ்சம் வளர்ந்து மேல வந்தோன்னா அவனும் இதே தான் பண்ணுதான்.
தாமும் சிகரெட் ஏஜென்சிலாம் எடுத்த பிறகு தாமுக்கு இதே நிலைமை தான் வருது. அதாவது மனிதர்களுக்கு வந்து கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு மேல வந்தாலும் அந்த ஆணவங்கள் அவனை வந்து அவனை மட்டுமே அழிக்கல, அவனை சுத்தி இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் சேர்த்தே அதை அழிச்சிருதுங்க. குளம் போச்சு, காத்தாடி தோப்பு போச்சு, கடைசி புளிய மரமும் போய் சேர்ந்துருது. ஒரு 3 கட்டமா இதை நம்ம பிரிச்சு பார்த்துக்கிடலாம். மன்னராட்சி, அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க உள்ளது, அதுக்கு பிறகு நம்ம இந்தியா விடுதலை ஆயிருது, சுதந்திர இந்தியா. இந்த 3 கட்டத்துல நடந்தாலும் ஆனா மனுஷங்களுக்கு ஒண்ணு மிஞ்ச மாட்டுக்கு. ஒரு ஒரு வேவ் வந்து போகுது, அடுத்த வேவ் வருது, 3ஆவதான் ஒண்ணு வருது. ஆனா நிலைமை வந்து அப்படியே தான் இருக்கு, மாறவே மாட்டுக்கு. அந்த கடலை தாத்தா அப்படின்னு சொல்லுதாங்க, அவரு என்ன ஆகுதாரு, அவரு 2 தாமும் ஜெயிலுக்கு போயிருந்தா, காதரும் ஜெயிலுக்கு போயிருந்தா, அவரு ஈஸியா ஜெயிச்சிருந்தாரு. அவரு ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? அவருடைய வாழ்க்கையிலும் அது இந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வர மாட்டேங்குது. எவ்வளவு மனுஷனுக்கு வந்து இந்த அதிகார போட்டியில மனுஷனுக்கு எதுவும் மிஞ்ச மாட்டுது, பெருமை தான் மிஞ்சுது. ஆனாலும் அவன் பெருமையில என்ன பண்ணதான் அழிஞ்சு போறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவரு ஒரு 3 செக்ஷனா சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த கதையில இருந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடலாம். காதருக்கு இருக்கக்கூடிய லட்சியங்கள்லாம் கொஞ்சம் என்ன சொல்ல, அது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயங்கள் தான். நல்லா சம்பாதிக்கணும், கொஞ்சம் வசதியா வாழணும்னு. ஆனா அதுல இன்னொரு சோகத்தை பாருங்க, அவன் ஒரு நல்ல அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கான். ஆனா பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுதான், அவனுக்கு மனைவி அந்த களக்காட்டுல இருந்து வந்த அந்த பாய் அவரு மகளை தான் கல்யாணம் பண்ணதான். ஆனா அவ அழகே இல்லை அப்படிங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே மாமியார் இறந்துருந்தாரு, மாமனாரு அழகான சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தாரு. அந்த வயிற்றுச்சல் அவனால தாங்கவே முடியல, அந்த கோவத்தெல்லாம் பொண்டாட்டிக்கிட்டு தான் வந்து காட்டுதான் அப்படின்னு. அப்படி அதே மாதிரி தாமுவோட அண்ணனும் தாமும் சேர்ந்து ஒரே மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அடடா ஐயோ அப்படிங்கிற மாதிரியான சில பகுதிகள் எல்லாமே இந்த நாவல்ல இருக்கு. கதைய வந்து நிறைய விஷயங்களை சொல்லுது. ஒரு ஊர் வந்து எப்படியெல்லாம் வருது, அதுக்கு அந்த ஊர் என்னென்ன தியாகங்கள் பண்ணுது, என்னென்ன அழிவெல்லாம் நடத்திட்டு தான் ஒரு நகரங்கள் வந்து மேலே எழும்பி வருது. மனிதர்கள் வந்து அவங்க அதிகாரத்தை நிறுத்ததுக்காகவும், அவங்க அந்த போட்டி, ஒரு அரசியல் போட்டியில வந்து அவங்க எதை வச்சு வேணாலும் விளையாடுதான், எதுக்குமே அவன் தயங்க மாட்டுக்கான், எல்லாத்தையுமே வச்சு இது பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்க. மனிதனுக்கு என்ன இழக்கிறதுக்கு அவன் எதையும் இழக்க தயங்க மாட்டுக்கான் அப்படிங்க. அவர் சொன்ன மாதிரி பள்ளிக்கு வாள் இருக்கு, பள்ளிக்கு அதே மாதிரி பெண்களுக்கு கற்பும் பள்ளிக்கு வாழும், கடவுளுக்கு முகமுடியும் இழக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு அழகான ஒரு உவமையும் சொல்லுதார். அந்த கதை வந்து இதைதான் சொல்லுது. வட்டார வழக்குன்னா அது நாகர்கோயில் வந்து ரொம்ப அந்த தமிழ் வந்து ரொம்ப மலையாளம் இருக்காது, அதனால கொஞ்சம் ஈஸியா அந்த புரிஞ்சுக்கிடலாம். திருநெல்வேலி கொஞ்சம் பார்டர்ல இருக்கிறதுனால நாகர்கோயில் மலையாளங்கிறது தமிழ்ங்கிறது கொஞ்சம் நிறைய தமிழ் வார்த்தைகள் தான் இருக்கும். கொஞ்சம் மேக்கப் போக போக தான் ரொம்ப முக்கால்வாசி மலையாள வார்த்தைகள் தான் இருக்கும். மார்த்தாண்டத்துக்கு கொஞ்சம் மேக்கப் போயிட்டோன்னா ஃபுல்லா மலையாளம் தான் இருக்கும், தமிழ் வார்த்தை தப்பி தவறி தான் வரும். அதனால கன்னியாகுமரி வட்டார வழக்குல அவர் அந்த கரெக்டா அந்த நாகர்கோயில் வட்டார வழக்கை அழகா கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனால கதைகள் வந்து ரொம்ப ஒரு மனசுலயே தங்குது. இயற்கையை வந்து மனுஷன் வந்து ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல இல்ல வேற அவனுக்கு உள்ள ஒரு போட்டியிலேயோ ஒரு அரசியல் இதுலயோ மனிதன் எப்படியெல்லாம் இயற்கையோட மோதி அவனை அழிஞ்சு இயற்கையும் அழிச்சுக்கிட்டுதான் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஒரு வரலாறு தான், கதைன்னு சொல்ல முடியாது, இது உண்மையிலே நடந்ததா தான் இருக்கணும், இல்லாமலாம் இருக்காது. நாகர்கோயில் ஒரு மெயினான இடத்துல தான் இந்த வேப்பமரம் வேப்பமூடு ஜங்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதுல இந்த வரலாறு நடந்ததா இருக்கும், நடந்ததுன்னு தான் ஒரு முன்னுரையிலையும் சொல்லுதார். நான் வந்து கற்பனையா தான் மரத்தை காப்பாத்துறதுக்கு அதை சாமியாக்குனேன், ஆனா அது பிற்காலத்துல இப்படி ஒரு தீர்க்க தரிசனமா அது ஒரு இந்து கிறிஸ்டின் கலவரம் வந்து நார்வேல நிறைய நடந்துட்டு மண்டைக்காடு பிரச்சனை பெறும் நிறைய கலவரங்கள்லாம் வந்துட்டாங்க. அது இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் நடக்கும், அது என் காலத்துல நானே பார்ப்பேன்னு நான் நினைக்கல அப்படின்னு அவர் முன்னுரையில ரொம்ப வருத்தப்படுதார். நாம ஒரு கதையா எழுதும், அது நிஜத்துல அதே மாதிரி நடந்துருது அப்படிங்கும்போது அந்த இதுவும் அவருக்கு ரொம்ப சங்கடத்தை தான் தருது அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஒரு காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆவணமாக தான் அந்த கதையை இருக்கும். அதனாலதான் இது ஒரு சிறந்த மகத்தான நாவல் வரிசையில இதை நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். வேற அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல வாசிப்படிப்பமாக இது இருந்தது. நன்றி. நன்றி ஜோசப். சுஜாதா மேடம் பேசுறீங்களா? வணக்கங்க. இது என்னோட முதல் கலந்துரையாடல். இதுக்கு முன்னாடி நான் எப்படியும் கலந்துட்டது இல்ல. ஆனா இந்த கதை நான் வந்து இப்ப படிக்கல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படிச்சேன். நம்ம வெப்சைட்லயும் இதை பத்தி ரிவ்யூ போட்டிருந்தேன். சரி, அதனால வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்தேன்.
எல்லாருமே ரொம்ப அருமையா பேசுனீங்க. பாரதி மேடம்ல இருந்து ஆரம்பிச்சு அண்ணாமலை சார், ஜோசப் சாரும் ரொம்ப நல்லா பேசினாரு. எனக்கு வந்து 2, 3 விஷயங்கள் மட்டும் இது முதல் நாளே எனக்கு இது கரெக்டா நான் எடுத்துட்டு போறேனான்னு தெரியல. பட் என்னோட கருத்தை மட்டும் நான் வந்து ரொம்பவும் ப்ரிப்பேர் பண்ணல சார். அதனால என்ன வந்து நீங்க பேசுனீங்களோ அதுல என்னோட கருத்தை மட்டும் நான் கொஞ்சம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த முதல்ல வந்து இந்த கதையை நான் ஏன் எடுத்தேன்னா, இந்த தலைப்புக்காக தான். எல்லாருமே அதேதான் சொன்னீங்க. புளிய மரத்தின் கதை. அந்த கதையோட முதல்ல வந்து அட்டவணையில வந்து புளிய மரமும் ஒரு தாத்தாவும் இருக்க மாதிரி ஒரு புகைப்படம் இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா, சின்ன வயசுலலாம் வந்து ஒரு மரத்தை வந்து ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து வளருவான். அந்த மரத்துக்கும் அவனுக்கும் இருக்க நெருக்கமான உணர்வு பத்தின கதையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல அதை நான் எடுத்தேன். பட் படிக்க ஆரம்பிச்ச உடனே நான் என்ன நினைச்சேனோ அதுக்கு ரொம்ப முற்றிலும் வேற விதமா இந்த கதை வந்து அமைஞ்சது. இதுல முக்கியமான விஷயமா நான் என்ன பார்த்தேன்னா, சொல்றது ஒருத்தர், அதுல இருக்க முக்கியமான கதாபாத்திரம் வேற ஒண்ணு, நடந்துட்டு இருக்க அனைத்து சுத்தி இருக்கவங்கள பத்தி கதையும் நடக்குது. இதுல யார் மையமானவங்க, மெயினானவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போக போக மாறிண்டே இருக்க மாதிரி இருந்தது. பட் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இது வந்து ஒரு புளிய மரம் ஒரு விஷயத்த சாட்சியா பார்த்து அதனோட முதல்ல இருந்து முடிவு வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து அந்த புளிய மரம் நின்று பார்த்துட்டு இருக்கு. அத நம்மளோட ஆசிரியர் வந்து ஒரு ஒரு டைரி மாதிரியும் சொல்ல முடியாது. அவர் இந்த மரத்தோட நிகழ்வை வந்து ரொம்ப அழகா விளக்கியிருக்காரு. இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி, நீங்க எல்லாருமே சொன்ன மாதிரி தாமோதரன் ஆசானுங்கிறவரை வந்து நம்ம மறக்கவே முடியாத ஒரு முக்கியமான கதாபாத்திரமா தான் நான் பாக்குறேன். அவரு ஒரு 2, 3 சாப்டர் வந்திருந்தாலுமே அவர் வந்து ஒரு நீங்காத ஒரு இடம் பெற்றிருக்காரு. இப்பயும் யாராவது வந்து ஒரு ஆசான்னு சொன்னா தாமோதரன் ஆசான் தான் வந்து டக்குன்னு நம்ம மனசுல ஞாபகப்படுத்துற மாதிரி வந்து ஒரு நல்ல கதாபாத்திரத்தை வடிச்சிருக்காரு அந்த ஒரு இடத்துல அவரு. அண்ட் எப்படி வந்து ஒரு புளிய மரம் வந்து பறந்து விரிஞ்சு பல வருடங்களா இருக்கும், அதே மாதிரி இந்த கதையும் முன்ன காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எப்படி வந்து வந்திருக்கு அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப அழகா சொன்ன விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதுல வந்து எனக்கு ரொம்ப படிச்சு முடிச்சுட்டு ஒரு நாள் 2 நாள் வந்து நான் அலசுவேன் அந்த புக்கை. அதுல நான் பார்த்த போது மக்களோட மனநிலை எப்படி மாறுது. ஸோ ஒரு இடத்துல நம்ம வந்து இது கரெக்ட்ன்னு நினைக்கும் போது இன்னொரு இடத்துல நம்மளே போய் தப்பு பண்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கிட்டையும் ஒரு நல்லது இருந்தாலும் ஏதோ ஒரு கெட்டது இருக்கதான் செய்யுது. அது எந்த அளவுல வந்து ஒவ்வொரு இடத்துல பாதிக்குது அண்ட் எப்படி மக்கள் வந்து மாறுறாங்க ஒவ்வொரு இடத்துலயும். ஸோ வளர்ச்சி வரும்போது எப்படி மாறுறாங்க, திருப்பியும் வந்து நம்ம வந்து பாதாளத்துக்கு வரும்போது நம்ம மனநிலை எப்படி மாறுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா வந்து எனக்கு விளக்கியிருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுல வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, ஒரு மரத்தை அறுத்து 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 போட்டா கூட அந்த ஒரு வலி தோணி இருக்காது. பட்டு போக வச்சதுன்னு சொல்லும் போது அது வந்து இந்த அளவுக்கு மனிதர்கள் கொடுமையா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆணித்தனமா புரிய ஆரம்பிக்குது. ஒரு மரத்தை வெட்டுறது அப்படிங்கிறதே தப்பு அப்படிங்கிறது வந்து இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். எங்கெல்லாம் வந்து மரத்தை அறுக்குறாங்களோ அங்க இந்த புளிய மரம் மாதிரி வந்து இந்த மரமும் சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்த்திருக்கோமே. இதை நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம இப்ப வந்து அறுக்கிறோமே அப்படிங்கிற ஒரு வேதனை உணர்வு எனக்கு எந்த மரத்தை பார்த்தாலும் வருது. அண்ட் ஒரு மரத்தை பட்டு போக வச்சதுங்கிறது அந்த விஷயத்துல நான் அது ஒரு மகா பாவமா எனக்கு தோணுன விஷயம். ஆனா இதுல வந்து ஒரு விசித்திரமான எனக்கு உணர்ச்சி என்னன்னா, எல்லாத்துலயுமே வந்து சொல்லுவாங்கல்ல, நம்ம தப்பு பண்ணா திருப்பி வந்து நம்ம பண்ணதுக்கான பாவம் வந்து சேரும் அப்படின்னு. அது எல்லா இடத்துலயும் உடனே நடக்காது. அது வந்து நம்ம நிறைய புத்தகத்திலயும் பார்த்திருக்கோம், வாழ்க்கையிலயும் பார்த்திருக்கோம். இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா காதர் பண்ண தப்புக்காக அவர் ஜெயிலுக்கு போறதோ, அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி திருப்பி அடிக்கிறது அப்படிங்கிறது சில இடத்துல வர்ணிச்சிருக்காரு. அது எனக்கு வந்து ஓகே, தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும் போல அப்படிங்கிற ஒரு இதுவும் முடிச்ச மாதிரி இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. மொத்தத்துல சில இடத்துல வந்து வேகமா போச்சு.
சில இடத்துல கொஞ்சம் புக்கை பரட்டுறதும் கடினமா தான் இருந்தது. பட் ஒரே மூச்சா ஒரே இலக்கா முடிக்கணும், முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதோட முடிக்கும் போது ஒரு நல்ல நிறைவு இருந்தது. பட் ரொம்ப கடினமாவும் இருந்தது. ஒரு 1 மாசம் முன்னாடி நான் இங்க பக்கத்துல சென்னையில ஒரு பார்க்குக்கு போகும்போது எதேர்ச்சியா ஒரு புளிய மரத்தை பார்த்தேன். ஒரு என்னோட உணர்வு என்னன்னா, புளிய மரத்துக்கு கீழே உட்காந்துட்டேன். உட்கார்ந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த புளிய மரத்து கதைய வந்து நான் வந்து மனசுல ஓட்டி பார்த்துக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி இந்த புளிய மரத்துக்கும் எவ்வளோ கதை இருக்கும், இது எவ்வளோ அழகா விரிஞ்சிருக்கு, எவ்வளோ பேருக்கு நிழல் கொடுக்குது அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும்போது எனக்கு நிஜமாலே அந்த புளிய மரத்தோட இருந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து இருந்தது. அதே மாதிரி நீங்க ஜோசப் சார் சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கடினமா தான் இருந்தது. ஏன்னா மத்த நாவல்ஸ் எல்லாம் படிக்கிறத விட இதுல வந்து அந்த வட்டார எழுத்து, வட்டார சொல்லலாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் ஆனா வந்து படிக்க படிக்க புரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஆரம்பிக்கும் போது கடினமா இருக்கதான் செய்யும். பட் போக போக அது வந்து சுவாரஸ்யமா ஆகும்வாங்கல்ல. ஸோ அதுல வந்து நிறைய நாகர்கோவில் சொல்லலாம் இப்ப எனக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுதாங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க மேடம். ஆக்சுவலா எல்லாரும் பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்னோட கருத்தை சொல்லி முடிச்சிடலாம். இது வந்து ஒரு செவ்வியல் படைப்பா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நாவல். 1950களில் ஆரம்பிச்சு 66ல ரிலீஸ் ஆயிருக்கு. முதல்ல ஒரு தொடர்கதையா முயற்சி பண்ணியிருக்காங்க, தொடர் நாவலா. அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு அப்புறம் எழுதி இப்போ நாவலா வெளியிட்டிருக்காங்க. இது வரைக்கும் வந்ததுல 4 பதிப்புல இப்போ 90களுக்கு பின்னாடி வந்த பதிப்புல கூட ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க. காலவரிசை மாற்றம் அப்படின்னு முன்னுரையில அவரே கொடுத்திருக்காரு. இது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஃபேமஸான நாவல். ட்விட்டர்ல வந்து ஒருத்தர் வந்து தாமோதர ஆசான் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சு நிறைய பேர் ஏமாத்தியே இருக்காப்புல. தாமோதர ஆசான்ங்கிறது வந்து கொஞ்சம் பிரபலமான பெயரா இருந்தது கொஞ்சம் வாசகர்கள் மத்தியில. அது ஒரு விஷயம். 2வது இப்போ நேத்தோ வந்து முன்னாள் எம்பி எம்என் அப்துல்லா அவர் வந்து இதே புளியமரத்தின் கதைக்கு வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி போட்டிருக்காரு. என்னன்னா அந்த அந்த புத்தகத்துல எழுதுன மாதிரியே 2 தரப்புக்கு சண்டை நடந்துட்டு இருக்கும். நடுவுல ஒருத்தர் வந்து குழந்தைகளையும், பெண்களையும் கவர் பண்ணி அவர் ஜெயிச்சுட்டு போயிருவாரு அப்படிங்கிறத தற்கால அரசியலோட வச்சு ஒப்பிட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அத நான் முடிஞ்சா குரூப்ல போடுறேன் பாருங்க. என்னன்னா, இந்த புத்தகம் ஒரு செவ்வியல் படைப்பு அப்படிங்கிறதுக்கு காரணம், ஜோசப் சொன்ன மாரி ஒரு வரலாறு அப்படிங்கிறது எடுத்துக்கல. பட் அந்த காலகட்டத்தையும் மக்களோட மனநிலையை எடுத்துக்கிறேன். ஒரு ஊர் புதுசா வளருது. அந்த ஊராகறதுக்கு முன்னாடி என்னவா இருந்ததுன்னா, காடா இருந்தது. காடு எப்படி மாறுது அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு அதிகார மையம் வந்து அத மாத்துது. அவர் சொல்ற மாரி மகாராஜா பீரியட்ல ஒண்ணு, வெள்ளைக்காரங்க காலத்துல ஒண்ணு, அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவுல வந்து ஒவ்வொரு பீரியட்ல மாறுது அப்படிங்கிறது வருது. அது அந்த காலகட்டங்கள்லாம் பிரிக்கிறது போக, முதல்ல வரும்போது ஒரு ஜூம் அவுட்ல பார்க்குற மாரி பொதுவான கதைகள் வரும்போது, அதுக்கப்புறம் போக 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 தனிநபர்கள் கதை வருது. அந்த தனிநபர்கள் கதையில பார்த்தீங்கன்னா, நீங்க அ யாரும் அந்த அரசியல் பார்வைய முன்வைக்கல. என்னன்னா, தாமுவோட மனைவிய பத்தி சொல்லும்போது, "நான் அவங்க வீட்டுக்கு புத்தகம் வாங்க போனப்ப" அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. என்ன புத்தகம்னா, சாவர்க்கரோட புத்தகம். ஸோ தாமு, செல்லப்பன் அவங்க வந்து சாவர்க்கர சேர்ந்தவங்க. இந்துத்துவா குரூப் அப்படின்னு மாரி வரும். காதர பத்தி சொல்லும்போது, காதரோட மாமனார்லாம் வந்து முஸ்லீம் லீக் அமைப்ப சார்ந்தவங்களா அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. ஸோ இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு எதிர் துருவ மத ரீதியான அரசியல்கள வந்து அப்படி காட்டியிருப்பாரு. ஆனா, சாவர்க்கர் புத்தகம் படிச்சாலும் தாமு வந்து தோழர்கள், காம்ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிஸ்ட் மாரி தான் பிஹேவ் பண்ணுவாப்ல. அத பெருசா எடுப க கா காட்டிக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். 2வது இந்த நாவல்ல மொத்த கதையிலயுமே ஜெயிச்சது யாரு அப்புட்ன்னா, எல்லாருக்குமே தோல்வி, வீழ்ச்சி அப்படின்னு வந்திருக்கும். அந்த ஜோசப் மட்டும் அவரு தான் தொடர்ந்து தலைவராவே இருப்பாரு. ஸோ யாரு இதாகுனாங்கன்னா, அந்த இசக்கி பாத்திரமும் தொடர்ந்து சர்வைவ் ஆயிக்கும். ஜோசப் பாத்திரமும் சர்வைவ் ஆயிக்கும். அது ஒரு அ ம அதாவது மத்தவங்க குறிப்பிடாம தவிர்த்த விஷயத்த நான் சொல்றேன்னு வைங்களேன். அது 1. இன்னொன்னு அ அந்த தாமோதரராசன் சொல்ற கதைகள் வந்து அ பாட்டையா அப்படின்னு ஒரு கதை இருக்கும். இந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயும் உட்காந்து கதை சொல்ற ஒரு கேரக்டர நினைவுபடுத்துற மாரி இருக்கும். அ வேற அதாவது அப்போ வந்து தொலைக்காட்சி, வானொலி எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம்.
இந்த மாதிரி நபர்கள் சொல்ற அவங்களோட அனுபவ கதைகள் மட்டும்தான் அப்படிங்கிற காலகட்டம். ஸோ இனி இனிலாம் இது தொடராது அப்படிங்கிற நிலைமையில இருக்கும் நம்ம. அப்போ அந்த மாதிரி ஒருத்தர் அவர் ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த 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 காத்தாடி இது தோப்பு அழிச்சுட்டு ஒரு பார்க் வரும்போது அதே மாதிரி ஒரு பழைய ஆள் வந்து பேசுறாப்புல. இப்பவும் இப்போ ரொம்பலாம் வயசாகலனாலுமே இப்பவும் இருக்க 2K கிட்ஸ்கிட்ட அவங்க ஒரு வேலைய சரியா பண்ணாதப்போ நாங்க கடிஞ்சுக்கிறப்போ, நம்மளும் அப்படிதான் ஒரு தாமதராசனா தான் பிஹேவ் பண்றோம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, அ எப்போ வந்து காதலோட இது வருதோ, அப்போலருந்து அத அத ஒவ்வொன்னையும் கொண்டு போன இது இது வந்து ரொம்ப அழகா இருக்கும். எப்படின்னா, எழுத்தாளர் தான் கதையா இருப்பாரு. அவரு தாமதராசன மூலமா தெரிஞ்சுக்கிட்ட கதைய முதல்ல சொல்லுவாரு. அப்புறம் அதே எழுத்தாளர் வந்து எங்கருந்து கொண்டு வருவாருன்னா, ஒரு சர்ச்சுக்கு வந்து பால் வாங்க போவாங்க குழந்தைங்க. எல்லா குழந்தைகளுக்கும் பால் குடுக்குறது. இப்போ கோயம்புத்தூர்ல சாந்திகேஸ்ன்னு ஒரு கேண்டீன் இருக்கும். அங்க வந்து ஸ்கூல் பசங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்ல போனா காலையிலக்கும், மதியத்துக்கும் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு குடுத்து அனுப்புவாங்க. அந்த மாரி அப்ப வந்து சர்ச்சுல வந்து பால் ஊத்துற பழக்கம் மேபி இப்ப கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது. அப்ப பால் ஊத்திட்டு வர்றப்ப தான், அந்த வந்து அந்த புளிய மரத்துல இருக்க எல்லா காயும் அடிச்சு காலி பண்றது. அன்னைக்கு அந்த புளிய மரத்த அடிக்கிற பிரச்சனையில தான் எல்லாமே வருது. அதுக்கு முன்னாடியே தாமுக்கும், காதலுக்கும் பிரச்சனை இருந்தாலுமே, அந்த போர்டு உடைச்ச இதுல தான் வந்து போலீஸ் கேஸ் ஆகுறது, உள்ள போறது, ஆள் மாறுறது. ஐயப்பன் இந்த பக்கம் வந்ததுனால தான் அவன் மூலமா தான் இவன் சிகரெட் எங்க பதுக்கியிருக்கான்னு சொல்லி, ஏஜென்சி இவன்கிட்ட இருந்து அவன் வாங்குறது எல்லாமே நடக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மகேஷிட்ட பிரதிகாரம் தமிழ்ல வந்து நிமிர்ந்து நில்லா ஏதோ ஒண்ணு வரும். உதயநிதி நடிச்சிருப்பாப்புல. அந்த படத்துல கூட பார்த்தீங்கன்னா, இப்படித்தான். யாரோ யாரு கூடயோ இது பண்ணிட்டு இருப்பாங்க. அது கடைசியா வந்து ஒரு பெரிய 2 பேருக்கு நடுவுல பிரச்சனையா மாறுங்கிற மாரி, இதுல வந்து பசங்க அ புளியங்காய பார்த்து ஒரு பொண்ணு மஸ்கையில இருக்க ஒரு பொண்ணு கேட்க, மாத்தி மாத்தி கல்லு விட்டு அடிச்சு அப்படி இதாகுறது. அந்த நகராட்சி அலுவலகத்துல ஒருத்தருக்கு ஒரு கேரக்டர் காட்டுவாங்க. சேர்மேன் கேட்டாப்லயும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்ட்டா எடுத்துக் குடுப்பாரு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி மீறுறதும் அப்படிங்கிறதையும் அவரு வெளிய போய் அவரு தான் சொல்லிக் குடுப்பாரு அப்படிங்கிற மாரி. ஸோ அது இவங்க ஒரு கமிட்டி போட்டு எல்லாம் தப்பிச்சிட்டு இருப்பாய்ங்க. இத வந்து காரியமா வச்சு அந்த ஏலம். ஏலம் நடக்கும்போது எப்படி நடக்கும்? யாரு முன்ன பின்ன கேட்பாங்கிறதையும் நல்லா எழுதியிருப்பாரு. அந்த கண்ணாடி உடைஞ்சதுலருந்து தான் ஃபிளாஷ்பேக் ஆரம்பிக்கும். யாருன்னா, அவன் தான்ல உடைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுக்கப்புறம் தான் இவன் யாரு? இவனுக்கும் அவனுக்கும் என்ன பகை? அது அந்த பகை எப்படி ஆரம்பிச்சுன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். இவன் இன்னொருத்தன கூட்டு வந்து இவனுக்கு சிகரெட் கொஞ்சம் குடு. ஹோல்சேல் ரேட்டுக்கு குடு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, உங்க மச்சாங்கிறதுக்காகலாம் குடுக்க முடியாதுன்ருவான். உண்மையிலேயே என்ன அவன் மச்சான் இல்ல. இவன் ஆனா இவனோட அக்காவுக்கோ, தங்கச்சிக்கோ அவனுக்கும் தாமுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அத பொதுவுல சொல்ட்டாங்கிறதுல தான் பகையே ஆரம்பிக்கும். அது அது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை பகை, மாறி மாறி எங்க போயி கடைசியில ஒருத்தன் ஜெயிலுக்கு போகவும், ஒருத்தன் ஊர விட்டே போற அளவுக்கு கொண்டு போயிடும். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாரி ஒரு நாவல் வரும்போது, ஆரம்பத்துலருந்து இல்ல அட்லீஸ்ட் குறைஞ்ச பாதியிலருந்து அறிமுகப்படுத்த விட்ட பாத்திரம் தான் நமக்கு இருக்கும். இந்த கதையில எலக்ஷன்லாம் வந்ததுக்கப்புறம் மிட்டாய் தாத்தா வருவாரு. அது கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ் வரைக்கும். கிளைமாக்ஸ் முன்னாடி. அந்த மிட்டாய் தாத்தா பாத்திரம் வர்றதும், அவருக்கு பெண்கள் குழந்தைகள் ஆதரவு கிடைக்கிறதும், 1966ல ஒரு புதுமையா இருந்திருக்கும். அது அப்படித்தான் இப்ப தற்கால அரசியல் இருக்குங்கிறது வேற விஷயம். அந்த தாத்தாவுக்கு அவருக்கே அவரே ஜெயிக்க வச்சுட்டு காதர் வாபஸ் வாங்கியிருப்பாப்ல. ஆனா காதருக்கோட சண்டை போட்டுட்டு இருக்க அவங்க மாமனார் வந்து அங்கிருந்து வந்து தேவையில்லாம வம்பிழுத்து காதர வாபஸ் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு வேலைய பார்த்துட்டு போயிருவாப்ல. ஸோ அது ஒரு மாரி சுவாரஸ்யமான இடமா இருக்கும். அதே மாரி தான் தாமும் என்னென்னவோ பண்ணுவாப்ல. அது உட்கார்ந்த இடத்துல இங்க ஒரு சும்மா ஒரு சின்ன கேஸ்க்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து, ஜவஹர்லால் நேருவுக்கு சவால் விடுவாப்ல. இந்தியா இனிமே இப்படித்தான் இருக்குமா அப்படிம்பாப்ல. சிஐடி அதிகாரிங்க குறிச்சு வச்சுக்கங்க அப்படிம்பாப்ல. எத சொன்னா மக்கள் கை தட்டுவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த வேலைய பார்ப்பாரு. ஸோ அது ஒரு அந்த அந்த இதெல்லாம் சொன்ன மாரி காதர் வந்ததுக்கப்புறம், தாமுவோட கேரக்டர் வந்ததுக்கப்புறம், இவங்க 2 பேரோட அந்த டாம் அண்ட் ஜெர்ரி கேம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போகும். யார் பதுக்குவா? யார் அத கண்டுபிடிச்சு குடுப்பா? இந்த பக்கம் இருக்கவன் அங்க போறவன், எப்படி காதர் ஒரு கடையிலருந்து இன்னொரு கடைக்கு வந்தானோ, அதே மாரி அவன் கடையில இருக்க ஆட்களே இன்னொரு கடைக்கு போவாங்க. துரோகங்கிறது நம்ம இன்னொருத்தவங்களுக்கு பண்ணா, நமக்கு ஒருத்தவங்க பண்றங்கிற மாரி நல்லாருக்கும். பட் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் கதைய படிச்சுட்டு இருக்க நமக்கு வேணா தெரியும். அம் இவங்க இவங்க மனிதர்களுக்குள்ள இருக்க சண்டைக்கு புளிய மரத்துக்கு அப்படிங்கிறது தான். இத வந்து முதல்ல தோணுனது வந்து அந்த எசக்கி தான். ஆனா கதையில பார்த்தீங்கன்னா, எசக்கிக்கும், டாமுக்கும் என்ன பிரச்சனைங்கிறத பெருசாவே சொல்ல மாட்டாங்க. அந்த ஆள் இப்படிலாம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா நம்ம பேப்பர்ல கன்டென்ட் கிடைக்கும்.
இப்ப எப்படி சோசியல் மீடியால கன்டென்ட்க்காக மாத்தி மாத்தி திட்டிட்டு இருக்காங்க. அந்த மாரி அந்த தினம் ஏதோ ஒரு நேசன் வரும். திருவிதாங்கூர் நேசன். அதுல வந்து கன்டென்ட் கிடைக்குங்கிறதுக்காகவே எல்லாரையும் எல்லாருக்குள்ளயும் சண்டைய மூட்டி விட்டுட்டு போயிருவாப்புல. ஆனா, அந்த ஆள் பத்திரிக்கை மட்டும் சர்வைவ் ஆயிடும் கடைசியா. ஒரு பிரச்சனை இல்லாம. அப்புறம் அந்த 2 பக்கமும் தூண்டி விட்ட ஜோசப் இதாயிருவாப்புல. ஸோ மீதி எல்லாருமே புளிய மரத்தோட சேர்த்து அழியிற மாரி இருக்கும். ஆ இது எனக்கு தெரிஞ்சு நான் 3வது தடவையோ, 4வது தடவையோ படிக்கிறேன். எத்தன தடவ படிச்சாலும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிற ஒரு நாவல். அத வந்து நம்ம எல்லாரும் வாசிச்சு கலந்துரையாடுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. அ ஏதேனும் கருத்து இருக்கா? கதிர், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, கேட்கலாங்களா? தாமுவ வந்து இந்த ஆகஸ்ட் போராளி அப்படின்னு நெறைய இடத்துல மென்ஷன் பண்றாங்க. யூசுவலா அந்த ஆகஸ்ட் போராட்டம், அந்த குயிட் இண்டியா மூவ்மெண்ட் தானே நம்ம இப்படி சொல்லுவோம். வெள்ளையனே வெளியேறு. அத ரிலேட் பண்ணி அந்த மாரி சொல்றாங்களா? சுதந்திரத்துல இது பண்ண பங்கெடுத்துக்கிட்டாருங்கனால, இல்ல ஜென்ரலா சும்மா சொல்லப்படுற வார்த்தையா அது? இந்த ஆகஸ்ட் போராளி அப்படின்னு சொல்லி தாமுவ அடிக்கடி அதுல மென்ஷன் பண்றாங்க. இல்ல ஆகஸ்ட் அது போராட்டங்கிறது சுவாரஸ்யமான போராட்டம் என்னன்னா, அத்தன நாள் வந்து அ அகிம்சை வழி போராட சொன்ன காந்தி, ஆகஸ்ட் போராட்டத்துல மட்டும் தான் வந்து என்னத்த வேணா பண்ணுங்க. எனக்கு வந்து டூ ஆர் டை எனக்கு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற மாரி ஒரு மொமெண்ட்க்கு போயிருவாப்புல. யார் என்ன வேணா பண்ணலாங்கிற அளவுக்கு ராணுவம் வந்து தான் அந்த புரட்சிய 2 வருஷம் ஆச்சு அடக்குறதுக்கு. ஸோ தாமோ மாரி ஆட்கள், ஒரு கொஞ்சம் ஜபர்தஸ்தா இருக்கிற ஆட்கள் எல்லாமே என்ன முடியுதோ ஒரு வீட்ட கொளுத்துறது, ஒரு ஆபீஸ கொளுத்துறது, ஒரு ரயில் தண்டவாளத்துக்கு பாம் வைக்கிறது, அது மாரி என்ன அந்த மாரி எது பண்ணாலும் அவங்க போராளிங்க அவ்வளோதான். அப்படித்தான் தாம உருவானது. மத்த போராளிகளுக்கும் ஆகஸ்ட் போராளிகளுக்கும் வித்தியாசமே இதுதான். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. ஓ! சரி, சரி. தேங்க் யூ, தேங்க் யூ. நண்பர்களே வேறு ஏதேனும் கருத்துக்கள்? கேள்விகள்? சார் அந்த காற்றாடி மரம்னா என்னங்க சார்? சவுக்கு சவுக்கு தோப்பு. மரங்களா? அது ஏதோ சவுக்கு மரம் தான். சவுக்கு தோப்பு. சரிங்க சார். சவுக்கு மரத்தை இந்த தான் நாகர்கோயில்ல காற்றாடி மரம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல அந்த படத்துல வரைஞ்சி போடுறதுக்குள்ள அது ஒரு அகண்ட மரமா இருந்தது. கொஞ்சம் பெரிய இல்ல மரமா இருந்தது. சவுக்கு மரம்னா இல்ல கொஞ்சம் காற்றாடி கூர்மையா மரங்கிறது நிலையா இதுதான். போகும் கூம்பா. காற்றாடி மரங்கிறது அப்படிங்களா இந்த சார்? சரிங்க. இதுதான் சவுக்கு மரம். நம்ம தமிழ்நாட்டுல அந்த பேர் தான் சொல்லுவாங்க, சவுக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க நாகர்கோயில் சைடு எல்லாமே அதை காற்றாடின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்க சார். அதே மாதிரி இந்த ஆகஸ்ட் போராளிங்கிறத பத்தியும் அவர் இந்த கதையில சொல்லியிருக்காரு. நம்ம அந்த கொடிகாத்த குமரன் மாதிரி தாமு வந்து தலையில முண்டாசு கட்டிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். போலீஸ் வந்து அதை அவுக்க சொல்லும், அவன் அவுக்க மாட்டான். ரொம்ப வீரமா பேசிக்கிட்டே இருப்பான். பிறகு போலீஸ் அவனை அடி அடின்னு அடிச்சு அவன் முண்டாசை அவுக்க சொல்லும். அவன் அவுக்காம தலையில அடிபட்டு ரத்தமா வந்த பிறகும் அவன் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவுக்காமலே தான் இருப்பான் அப்படின்னு அவர் அந்த நூல் எழுதியிருக்காரு. இதை அந்த இதனாலே தான் அவன் அந்த ஊர்ல ஒரு ஹீரோவாவே ஆயிருந்தான். தாமு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறது கூட அது ஒரு தேசப்பற்று மாதிரி எங்களுக்கு அந்த காலத்துல இருந்தது அப்படின்னு சுந்தரராமசாமி அதை பத்தி சொல்லியிருக்காரு. அவன் கடையும் அதே மாதிரி தானே. எல்லா கடையிலையும் பழம் ரூபாய்க்கு 8 கொடுத்தா அவன் 6 தான் கொடுப்பானா. யாராவது போய் பக்கத்து கடையில 8 பழம் கொடுக்காங்களே, நீங்க ஏன் 6 தரீங்கன்னு கேட்டா அப்ப அங்கேயே வாங்குங்களேன் அப்படின்னு திமுறா தான் பதில் சொல்லுவான். அதே மாதிரி ஜாமானையும் டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்க மாட்டானா. மெதுவாக தான் கொடுப்பானா. அவன் கடைக்கு ஒரு பொருள் வாங்க போனா நின்று காத்து இருந்து தான் வாங்கிட்டு வரணுமா. அந்த டயத்துல அவன் கடையில பொருள் வாங்குறது வந்து பெருமையாவும் இருந்தது அப்படின்னும் அந்த இதுல அவர் சொல்லுதாரு. அவர் அனுபவத்தை சொன்ன மாதிரி சொல்லுதாரு இந்த ராமசாமி. நன்றி. இதுல ஒரு சுவாரஸ்யத்தை பாத்தீங்கன்னா, அவரு தாமு எதிர்த்தது வந்து ஆகஸ்ட் போராட்டம் சுதந்திரத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரங்க பீரியட்ல இருந்த போலீஸ. ஆனா அதுக்கு வஞ்சம் வச்சு போலீஸ்க்கும் தாமுக்கும் எப்பவுமே ஆகாது. சுதந்திரம் கிடைச்சாலும் அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான், அதே போலீஸ் ஆட்கள் தான் இருப்பாய்ங்க. அவங்களுக்கு சுதந்திரத்துக்கு அப்புறமும் கூட இவன் போலீஸே எதிர்த்தவன் தானே, இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி தான் தாமுவ கட்டம் கட்டுவாங்க. அதிகாரத்துக்கு மேல தலைமை யார் மாறினாலும், இப்பவுமே ஆட்சி மாறினாலுமே, போலீஸ்ல இருக்கவங்க அதே மாரி தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். ஓகே நண்பர்களே. அ ஒரு நல்ல புத்தக வாசிப்பு, ஒரு நல்ல கலந்துரையாடல். அ கலந்து கொண்டு பேசிய அனைவருக்கும் குழுவின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்.